अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं पितामहस्यापि पितामहाय प्राचेतसा देशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् கற்பாரிராமபிரானையல்லால் மத்தங்கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு கொய்த்தனன் நான்முகனார் பெத்தன ஆட்டுளே படிகொண்ட கீர்த்தி இராமாயணமென்னும் பத்திவள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுஜன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளங்கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர்க்காக்கினரே யாயா விருத்திர்மனசிமமசாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே यो यो जल्पस्सभवत् विभो नाम संकीर्तनं ते या या चेष्टा वपुषि भगवन् सा भवेत् वन्दनं ते सर्वं भूयात् वरवर मुने सम्यगाराधनं ते இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்திலே மிக அற்புதமான தத்துவங்கள் ரகசியங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அதையெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பல பல இடங்களிலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்கிறதைத்தான் அடியேன் இந்த தொடரிலே தெரிவிப்பதாக எண்ணி ஸ்ரீராமாயண ரகசியங்கள் என்றே தலைப்பு கொடுத்தோம். அதற்கு சேர முதல் நாள் அவதாரிக்கையாக சில விஷயங்களை தெரிவித்தேன். அதிலேயே கூட வால்மீகிக்கும் ராமனுக்கும் ஏற்கனவே இருந்த தொடர்பு என்கிறதையெல்லாம் நாம் பார்த்தோம். இதெல்லாம் கூட ரகசியமான விஷயம்தான். அடுத்தபடியாக அவதார தத்துவம், அவதார ரகசியம் என்னால் அது எதற்காக அவதரிக்கிறான் என்று அந்த ரகசியத்தை பார்த்தோம். மூன்றாவதாக நேற்றைய தினம் சீதா கல்யாணம் என்கிற ஒரு வைபவத்திலே அப்படி ஒரு கல்யாணம் என்கிறது அவசியம்தானா, மனிதர்களுக்கு இதெல்லாம் அவசியம், அவனுக்கு இது ஏன் அவசியம் என்கிற கேள்வியை கேட்டு அதற்கு உண்டான விடையை நாம் பார்த்தோம். எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் ரக்ஷணம் பண்ணுகிறானோ, அடியவர்களை காத்தல் என்கிற காரியத்தை செய்கிறானோ, அந்தந்த இடத்துலலாம் பிராட்டியினுடைய ஒரு புருஷகாரம் என்கிறது மிக மிக அவசியம். இந்த புருஷகாரம் இல்லைன்னா நமக்கு எம்பெருமான் அனுகிரகமே பண்ண மாட்டான்னு சொல்கிறோம். எம்பெருமான் கருணையே வடிவெடுத்தவன். அப்படி இருக்கிற பொழுது புருஷகாரம் எதுக்காக அவள் பரிந்துரை பண்ணணும்? வேண்டாமே, நேரவே எம்பெருமான் ஏற்றுண்டு விடலாமேன்னா, அப்படியான நாம் பண்ணியிருக்கிற பாபங்களினுடைய மிகுதி எப்பேற்பட்ட கருணை உள்ளவனையும் கூட கோபித்து கொள்ளும்படி பண்ணிவிடுகிறதுன்னு சொல்கிறோம். அவ்வளவு பாபங்களை நாம் பண்ணி இருக்கிறோம், பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னா நமக்கு பாபங்கள் எத்தனையோ சாஸ்திரங்களிலே எத்தனையோ விதித்திருக்கிறது. அதில் 100ல் 1 பங்கு கூட நம்மளால் அனுஷ்டிக்க முடியறதில்லை. எத்தனையோ கூடாதுன்னு தடுத்திருக்கிறது. அதில் 100ல் 1 பங்கை கூட நம்மளால் விளக்க முடியறதில்லை. இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. இதெல்லாம் நமக்கு உண்டான ஒரு பாபங்களிலே இதெல்லாம் விஷயம். சாஸ்திரம் என்கிறது என்ன அப்படின்னு பார்த்தால் அதெல்லாம் பகவானே சொல்லியிருக்கான். ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமை வாக்ஞா எஸ் தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபின வைஷ்ணவா அப்படின்னு சொல்கிறான்.
ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்ருதி என்னால் வேதம், ஸ்மிருதி என்னால் தர்மசாஸ்திரங்கள். இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் என்னுடைய கட்டளைகள்னு சொல்கிறோம். பகவான் சொல்கிறோம் என்னுடைய அதை நான் என்னுடைய கட்டளைகளாக நீங்கள் நினைக்கணும். ஸ்ருதி ஸ்மிருதி மமை ஆக்ஞா. எவனொருவன் தாம் உல்லங்கிய வர்த்தத்தை, அதை மீறி நடக்கிறானோ அவன் என்னுடைய கட்டளையை பின்பற்றலேன்னு அர்த்தம். இப்போ என்னுடைய கட்டளையை பின்பற்றலைன்னா அவன் எனக்கு வேண்டியவன் நான் எப்படி சொல்லுவேன்? அவன் மம துரோகின்னு சொல்கிறான். எஜமானன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கட்டளை இட்டுட்டு போகிறார் வேலைக்காரனுக்கு. இப்போ யாரோ ஒருத்தர், நான் ரொம்ப அவசரமாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெளியில் போயிட்டு வரேன், யாரோ ஒருத்தர் என்னை தேடிட்டு வருவார், நீ எங்கேயும் போடாது இங்கேயே இரு, அவர் இடத்துல எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம் ஆகணும். அதனால் அவர் வந்தாருன்னா நல்லா கௌரவிச்சு அவரை உட்கார வச்சு அவரை கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார் எஜமானு சொல்லு நீ அப்படின்னு சொல்கிறான். இது செய்ய வேண்டிய காரியம். எங்கேயும் வெளியில் இன்னண்டான்கிட்ட போயிடாது, ஒரு 5 நிமிஷத்துக்காவது இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது கூடாதுன்னு சொன்ன காரியம். இப்போ என்ன எஜமானு சொல்கிறது ஒன்று கட்டளை. ஆனால் இவன் என்ன பண்ணான், அவர் போன பிற்பாடு கொஞ்ச நாள் நின்று பார்த்தா பொறுமை இல்லை. சரி அவர் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ போயிட்டான். அந்த சமயத்தில் இவர் எதிர்பார்த்தவர் வந்தார், ஆற்றுல யாரும் இல்லை, அவர் கோபிச்சுன்னு பட்டு போயிட்டார். என்னை வர சொல்லிவிட்டு எங்கேயோ போயிட்டான் பாருன்ட்டு அவருக்கு கோபம் வந்துடும். மறுபடியும் இவர் இந்த வீட்டினுடைய எஜமானர் வந்து அந்த வேலைக்காரனை கேட்கிறார், என்னடாப்பா வந்தாரா யாராவது? ஒருத்தருமே வரலையே சுவாமி. அவன் போய் சொல்லிவிடும். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறார், என்ன இந்த மாதிரி நீங்கள் வரேன்னு சொல்லியிருந்தாலே வரலையே அப்படின்னா, நான் வந்து பார்த்தேன் ஒருத்தருமே இல்லையே அங்கே அப்படின்னு சொன்னான். உடனே இவருக்கு அந்த வேலைக்காரன் இடத்துல கோபம் வருமா வராதா? சொன்னதையும் செய்யலை, சொல்லாத்தையும் கூடாதுன்னு சொன்னதையும் அவன் மீறி நடந்திருக்கான், இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்ட உடனே என்ன அவருக்கு கோபம் வந்துடும். அடுத்த நிமிஷம் அவனுக்கு தண்டனை கொடுப்பறா மாட்டாரா? தண்டனை என்ன, வேலையை விட்டு நீக்கிறார், இல்லை ஏதோ ஈரார், ஏதோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதில்லை, ஏதாவது பண்ணுவான். அதாவது எப்பொழுதுமே கட்டளையை நிற்கிற பொழுது இந்த கட்டளையை பின்பற்றினால்தான் எஜமானருக்கு திருப்தி ஏற்படும். கட்டளையை மீறினால் எஜமானனுக்கு கோபம் ஏற்படும். அந்த கோபத்துக்குத்தான் பாபம்னு பேர். எம்பெருமானுடைய நிகிரகத்தால் நமக்கு விளையிறது தான் துக்கம், அதுதான் பாபம். இப்போ சாஸ்திரத்தில் சொன்ன விஷயங்களில் எத்தனையை நம்ம பின்பற்றுறோம், எத்தனையை நம்ம பின்பற்றலை. சில பேர் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னு தெரியாது எனக்குன்னுட்டா இன்னும் விசாரமே இல்லை, எத்தனையோ இருக்குது. அதனால் பாபங்கள் என்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணிட்டான்னா, எப்பேற்பட்ட பாபம் பண்ணியிருந்தவனாக இருந்தாலும் பகவானிடத்தில் போய் வா என்ன பண்ணுறது, என்னை கொண்டு வந்து இந்த பூலோகத்தில் வச்சிருக்கிறாய், அதனால் என்னால் இந்த பாபம் இதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியலை, நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான், அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, நான் எல்லா பாபங்களுக்கும் இருப்பிடமானவன் தான், அகிஞ்சனஹா, என்னிடத்தில் உன்னை பெறுவதற்கு தகுதியான சாதனங்கள் எதுவும் இல்லை, அகதிஹி, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியும் இல்லை, அதனால் நீயே எனக்கு உபாயமாவாய், தொமேவ உபாய பூத்தோமே பவா, நீயே எப்படியாவது என்னை ரட்சித்தருள வேணும், என்னுடைய பாபங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சித்தருள வேணும் அப்படின்னு அவனை பிரார்த்திச்சுண்டா உடனே எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா அந்த பாபங்களை எல்லாம் பொறுத்து விடுகிறான்னு சொல்கிறான். ஆனால் இந்த அளவுக்கு அவனுக்கு மனசில் பக்குவம் ஏற்படணும். அப்போ தான் அப்படி பக்குவம் ஏற்பட்டவன் மறுபடியும் அந்த மாதிரியான பாபங்களை பண்ணுவதற்கு தயங்குவான். எம்பெருமானத்தில் போய் பிரார்த்திச்சுட்டோம், அவன் மன்னிச்சு விட்றான், அதனால தான் நமக்கு சீவைஷ்ணவாலாம் எம்பெருமானை பற்றி இருக்கிறோம், நிச்சயமாக நமக்கு இந்த ஜென்மத்தில் இந்த சரீரம் முடிய உடனே மோட்சம் உண்டு அப்படின்னு நாம் நினைக்கிறோமே, அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். உடனே இதில் கூட ஒரு கேள்வி கேட்கிற, அது எப்படி சுவாமி எல்லாம் இது இவா கூட சொல்கிறாள், கிறிஸ்தவர்கள் கூட பாவ மன்னிப்புன்னு ஒன்று சொல்கிறாள், அந்த மாதிரி நாம் போய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் மன்னிச்சுக்கோன்னுட்டா மொத்தம் சரியாக போயிடுத்தா அப்படின்னு சொன்னால் உலகமே அப்படித்தான் இயங்குறது. எப்பேற்பட்ட இதுலேயும் நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறா, அவர் பேரில் கேஸ் நடக்கிறது, கடைசியில் 3 கோர்ட்டு 4 கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவனுக்கு தீர்மானமான பிற்பாடு கடைசியில் என்ன பண்ணுறா, கடைசியில் ஒரு சட்டம் வச்சுருக்கா, என்ன வச்சுருக்கான்னா மெர்சி பெட்டிஷன் ஒன்று வச்சுருக்கா, கருணை மனு அப்படின்னு போடுறார். உடனே அந்த கருணை மனுவை ஜனாதிபதி ஏற்றுண்டு விட்டார்னா இப்போ 4 கோர்ட்டு சொன்ன தீர்மானம் என்ன ஆச்சு? ஒன்றும் அவருடைய கருணை இருந்தால் இந்த 4 கோர்ட்டு தீர்மானத்தையும் ஒரு நிமிஷத்தில் அதை விலைக்கொள்ளான்ற ஆறுதல் எடுத்து இல்லையோ, அதுக்கு எதுக்கு இத்தனை நாள் சண்டை போடணும்? 20 வருஷம் கேஸில் சண்டை போட்டுட்டு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஃபீஸை கொடுத்து இவன் கஷ்டப்பட்டு அவன் கஷ்டப்பட்டு இத்தனை பேர் பண்ணி எல்லாம் பண்ணி அவனுக்கு தண்டனை உறுதியான பிற்பாடும் கூட ஒருத்தர் மன்னித்து விட்டால் அந்த தண்டனை ரத்து செய்யப்படுகிறதுன்றது இன்னைக்கு சட்டத்தில் கூட நம்ம பார்க்கிறோம்.
ஏதோ ஒரு பகவானுடைய அனுகிரகத்தால் யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்தானத்தில் ஒரு 5 வருஷம் இருக்கிறவருக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்குமானால் இவாளெல்லாம் திருஷ்டிச்ச சர்வேஸ்வரனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. இப்போ கூட ஏதோ பேப்பரில் வாசிக்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூஎஸ் பிரசிடென்ட் அவருக்கு என்ன உண்டுன்னா ஆட்சியை விட்டு வெளியில் போச்சு யாரை வேணால் வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க. ஜெயிலில் இருக்கிறவாளெல்லாம் என்ன குற்றமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு அந்த கடைசியில் ஒரு பிரசிடென்ட்ஸ் பார்டன்னு ஒன்று உண்டு. அவன் மனுவே போட வேண்டாம், இவரே தான் முன் வந்து யார் வேணால் விடுவிச்சு விடலாம் அப்படின்ற. இது மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்தானம் முடிகிற சமயத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் மொத்தமாக விடுவிச்சு விடுவாங்க. இப்போ இதெல்லாம் அப்புறம் கோர்ட் எதுக்கு, சட்டம் எதுக்கு, தண்டனை எதுக்கு, ஒன்றுமே வேணும், மொத்தமே பிரசிடென்ட் கையிலே கொடுத்துடலாமே அப்படின்னு யாராவது சொல்கிறாளோ? சொல்கிறதில்ல. இப்போ அந்த விவகாரம் கூட வந்தது இல்லையா, சமீபத்தில் செய்தித்தாள் படிச்சிருந்தீங்களான்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த ப்ரீவியஸ் பிரசிடென்ட் இருந்தாரோ இல்லையோ, அவருடைய பிள்ளையே ஒரு தண்டனை கைதி, அவனையும் சேர்த்து பார்டன் பண்ணிட்டாங்க. அதனால தான் அது விவகாரம் ஆகிடுச்சு என்ன பார்க்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா எங்கேயுமே வந்து பார்டன்னு ஒன்று இருக்குது, அதாவது மன்னிப்பு அப்படின்றது ஒன்று அவ்வளவு வேண்டாம். நான் சொல்கிறேன், லோகத்தில் சாதாரணமான திருஷ்டாந்தம், ஏதாவது ஒரு பெரிய தவறை செய்து விட்டான் என்று ஒருத்தர் வைத்துக் கொள்ளுங்கள். தவறை செய்து விட்டால் அவன் பேரில் மான நஷ்ட வழக்குன்னு ஒன்று போடுவான் இல்லையா, டிஃபமேஷன் சூட்டுன்னு. என்ன சூட்டில் என்ன கண்டிஷன் தெரியுமோ இல்லையோ, அவர் என்ன பண்ணணும், பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு. இப்போ ரெண்டும் சமமாயிடுமா? மன்னிப்பு கேட்கறதுன்றதும் 1 கோடின்றதும் சமமானு கேட்டால், மன்னிப்புன்னு கேட்டுவிட்டான்னா எப்பேற்பட்ட தப்பாக இருந்தாலும் கோர்ட்டில் கூட தள்ளி விடுறான். நான் பகிரங்கமாக மன்னிப்பு வைக்கிறேன், தெரியாது பண்ணிவிட்டேன், கவனக்குறைவு எத்தியான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான்னா கோர்ட்டில் கூட அந்த டிஃபமேஷன் கேஸு முடிஞ்சு போயிடுது. அது மன்னிப்புன்றது என்ன, எப்பேற்பட்ட அபராதத்தையும் அது தள்ளி விடுகிறது என்கிறது உலகத்தில் வாழ்க்கையில் கூட நான் பார்க்குறேன். ரொம்ப வேடிக்கையாக ஒன்று பார்த்தேன், நான் அதையும் சொல்லிவிட்றேன். எப்போவும் நான் சொல்லுவேன், இதெல்லாம் இந்த மாதிரி பேப்பரை பார்க்கச்சே வரதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. என்ன பண்ணிட்டாரா, ஒருத்தர் உசுரோடு இருக்குச்சே அவர் செத்து போயிட்டாருன்னு ஃபோட்டோவை போட்டு ஒரு பேப்பரில் போட்டாள், அவர் பாஸ்டவேன்னு போட்டாள். போட்ட உடனே அவருக்கு கோபம், அவர் உசுரோடு இருக்கார். உடனே என்ன பண்ணினார், இப்போ இந்த நியூஸ் பேப்பருக்கு எழுதிட்டார், நான் உசுரோடு இருக்குச்சா நான் செத்து போயிட்டேன்னு எப்படி நீங்கள் போடுவீங்க, நான் நாளைக்கே நீ ரிக்ரெட் எழுதலைன்னாக்கா நான் உங்களை வந்து என்ன பண்ணிவிடுவேன், இப்போ மான நஷ்ட வழக்கு தொழுவேன். எந்த இடத்துல என்னுடைய பேப்பரை போட்டிருக்கியோ அதே இடத்துல என் ஃபோட்டோவை மறுபடியும் போட்டு நீ ரிக்ரெட் எழுதணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் அதுக்கு என்ன எழுதிட்டா போகிறது. மறுநாள் என்ன பண்ணார், இந்த ஃபோட்டோவை போட்டார். எஸ்டர்டே வி ஹவ் அனௌன்ஸ் தட் ஹி ஹஸ் பாஸ்ட் அவே, வி ரிக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் ஹி ஹஸ் நாட் பாஸ்ட் அவே எட்டுன்னு எழுதினார். என்ன ரிக்ரெட் ஆகி போச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு பேரில் கேஸ் போட முடியுமான்னு தெரியல எனக்கு. புரியுறதாலே நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவர் செத்து போயிட்டாருன்னு நேற்று போட்டேன், ஆனால் இன்னும் செத்து போகலையே என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வருத்தம் தெரிவிக்கணும்னு சொன்ன அவ்வளோதானே, அவர் இன்னும் செத்து போகலைன்னு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதிட்டாராம். முடிஞ்சு போச்சு, அதோட விவகாரம் முடிஞ்சு போயிடுச்சு. சொல்கிறேன், இந்த வருத்தத்துக்கே இவ்வளவு விவகாரம் இருக்குமா, முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ உண்மையாகவே மனம் திருந்தி ஒருத்தன் என்ன பண்ணுறான், போய் அவன் இடத்துல பார்த்து, எம்பெருமானே நான் பண்ணினதெல்லாம் அபராதம் தான், என்னை கவித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டால் அவன் நம்மை மன்னிக்கிறான்னு சொல்கிறதுல என்ன தவறு? அதில் ஒன்றும் கருணையே வடிவெடுத்தவன் அவன் நிச்சயமாக நம்மை மன்னித்துத்தான் தீருவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அப்படி மன்னிக்கக்கூடியவனையும் கூட கோபப்படுத்துகிற அளவுக்கு நாம் இன்னும் மேலே மேலே பாபங்கள் சேர்ந்தன. அப்போது பக்கத்தில் பிராட்டி இருப்பலாம், ஸ்ரீமகாலட்சுமி. அவளை முன்னிட்டு கொண்டு, அவள் தாயார், இவன் தகப்பனார். இந்த தகப்பனார் சாதாரணமாக இதெல்லாம் எங்கள் காலத்தில் அப்படி இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, எல்லாம் மாறி கூட இருக்கலாம். பொதுவான ஜென்ரலாக சொல்லக்கூடியது என்னென்னா, தாயார் என்பவள் மென்மையானவள் என்றும் தகப்பனார் என்கிறவர் கொஞ்சம் வன்மையானவர் என்றும் சொல்லப்படுகிறது. இயற்கையாகவே ஒரு ஃபிசிக்கல் என்று பார்த்தா, அது கூட சொல்லாமல் இந்த காலத்தில் தெரியல எனக்கு. ஃபிசிக்காக பார்த்தா கூட புருஷர்களுக்கு கொஞ்சம் கடுமையும், அதாவது கொஞ்சம் பலம் அதிகமாகவும், ஸ்திரீகளுக்கு பலம் குறைவாகவும் இருக்கிறதுன்னு அது உண்மையான சாஸ்திரம். அதனால் அந்த தாயாருக்கு இந்த குழந்தைகள் படுற ஒரு வருத்தத்தை பார்க்க பொறுக்காது. அதனால் பகவானிடத்தில் போய் அவள் பரிந்துரை பண்ணுறான், நாதா இவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாள். உடனே பகவான் என்ன சொல்கிறான், இவனை எப்படி ஏற்றுக்கிற, இவ்வளவு பாபங்களை பண்ணியிருக்கானவன், இவனை போய் நீ ஏற்றுக்கோன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குற. உடனே பிராட்டி என்ன சொல்கிறா, நகசின் நாபராஜ்யத்தி, நேற்று சொன்னமே, பாவம் பண்ணாதவன் யார் உலகத்தில் இருக்கான், உலகத்தில் எல்லாரும் பாவம் பண்ணுறவங்க.
அப்புறம் நீ ஒத்தனையே ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் போயிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பாவம் பண்ணாதவன் ஒத்துருமே கிடையாது. உன்னுடைய கருணை என்கிற குணம் இருக்கிறது, வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கிறது, தயை என்கிற குணம், இதெல்லாம் வீணாக போடும். இப்போ நீ இவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா உன்னுடைய கருணையை எங்கே காட்டுவாய், உன்னுடைய தயையை எங்கே காட்டுவாய், உன்னுடைய வாத்சல்யத்தை எங்கே காட்டுவாய், கிருப்பையை எங்கே காட்டுவாய்? அதனால் இந்த குணங்களெல்லாம் வீணாக போடும். ஆனாலும் நிச்சயமாக நீ இவனை ஏற்றுட்டு தான் ஆகணும் அப்படின்னு பிராட்டி சொல்கிறாள். உடனே எம்பெருமான் கேட்கிறானா, சரி இவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னுடைய குணங்களெல்லாம் வீணாக போடும், நான் ஒத்துனுட்டேன். ஆனால் இவனை ஏற்றுக்கொண்டால் சாஸ்திரம் அத்தனையும் வீணாக போடும். என்ன சாஸ்திரம்? அவனவன் பண்ணின கர்மங்களுக்கு உண்டான பலனை அவனவன் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங் கர்ம சுபாசுபம் நாபுக்தங் கிரியதே கர்ம கல்பகோட்டி சதைரபி. கல்பகோட்டி காலமானாலும் அவனவனாலே அனுபவிக்காத பாபமானது அவனை விட்டு அகலவே அகலாது. அதனால் கண்டிப்பாக அவனை அனுபவிச்சுத்தான் தீரணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ சாஸ்திரத்தில் அனுபவிச்சே தீரணும்னு சொல்லியிருக்கு. நீ அவனை மன்னிச்சுடுன்னு சொல்கிறேன், இவ்வளவு பாவம் பண்ணினவனை, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். உடனே பிராட்டி சொன்னாலா, வாஸ்தவம் தான், அது சாஸ்திரம் வீணாக போகக்கூடாது. சாஸ்திரம் நிச்சயமாக அது கொஞ்சம் தேசத்தினுடைய சட்டம்னு சொல்கிறாளுங்க. அந்த மாதிரி சட்டம் எப்படி வீணாக போகக்கூடாதோ அந்த மாதிரி இது வீணாக போகக்கூடாது. உடனே எம்பெருமான் மறுபடியும் அவளையே கேட்குறான், அம்மா இவனை அங்கீகரித்தால் என்னுடைய அதாவது சாஸ்திரம் வீணாக போடும், இவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னுடைய குணங்கள் வீணாக போடும். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? ரெண்டும் வீணாக போகக்கூடாது, ரெண்டும் பயனுள்ளதாக ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் நீ சொல்லு அப்படின்னு பிராட்டி தாயாரை பார்த்து கேட்டான். உடனே பிராட்டி சொன்னாலும், இது என்ன கஷ்டம், சுலபமான வழி சொல்கிறேன் கேள், ரெண்டுத்தையுமே பயனுள்ளதாக ஆக்கலாம். என்னன்னா, உன்னுடைய திருவடிகளிலே விழுந்து இந்த மாதிரி நான் பண்ணின பாப்பங்களெல்லாம் மன்னிச்சுடுன்னு உணர்ந்து கேட்கிறானே, அவனுக்கு உன்னுடைய குணங்களை காட்டு, அதை அந்த மாதிரி பண்ணாதவனுக்கு நீ சாஸ்திரத்தை காட்டுன்னு சொன்னான். அப்போ சாஸ்திரம் வீணாக போகவே போகாது. சாஸ்திரத்தை வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஆக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் லட்சக்கணக்கான பேர் இருக்கா பகவானிடத்திலே வராது. அவளெல்லாம் இந்த சாஸ்திரம் தான் செல்லுபடியாகும். அவரவர்கள் பண்ணின பாப புண்ணிய பலன்களை அவரவர்கள் அனுபவித்தே தீர்தல் என்கிறது அவளுக்கு நிச்சயமாக பொருந்தது. ஆனால் எவரொருவன் உன்னுடைய திருவடிகளிலே விழுந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறானோ, இப்போ முன்னால் சொன்னேனே, அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி துமேவ உபாய பூதா மே பவ, நீயே எனக்கு உபாயமாவாய், என்னை ரட்சிப்பாயின்னு எவன் ஒருத்தன் உன்னை வந்து நேரில் வந்து பிரார்த்தித்து கேட்கிறானோ அவனுக்கு நீ சாஸ்திரத்தை காட்டாது, கருணையை காட்டு, உன்னுடைய குணங்களை காட்டு அப்படின்னு சொல்கிறாளாம். அதாவது பொதுவான விதி, அவனவன் பண்ணின பாப புண்ணியங்களை அவனவனே அனுபவித்தே தீர வேண்டும் என்றது பொதுவான விதி. அதில் ஒரு விதி விலக்கு என்னன்னு கேட்டால், எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுறவனை தவிர அப்படின்னு வச்சுட்டா முடிஞ்சு போடும். எல்லா இடத்துலையுமே அந்த சட்டம் ஒன்று இருக்குது, உடனே அதுக்கு ஒரு சேவ் கிளாஸ் ஒன்று போட்டுவிடுவார் இல்லையா, இன்னொன்று இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சேவ் கிளாஸில் கொண்டு வந்துடுறாங்க. யார் பாபம் பண்ண உடனே கருணை, அதாவது பாபம் இல்லாதவனுக்குத்தான் நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு நீ சொன்னியானா அது நடக்கவே நடக்காது. பாபம் இல்லாதவனுக்கு அனுகிரகம் நீ என்ன பண்ணுறது, அவனே மோட்சத்துக்கு போடும். அதுக்கு நம்ம வேண்டியதே இல்லையோ இல்லையோ, பகவானை பார்த்து அவள் சொல்கிறா பிராட்டி, பாபம் இல்லாதவனுக்கு உன்னுடைய அனுகிரகம் இதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதாவது இப்போ நான் என்னுடைய தொழிலை வச்சே ஒரு உதாரணம் சொல்லுவேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் வந்து விவேகானந்தா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். விவேகானந்தா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தால் அப்போது அந்த காலத்தில் நான் ப்ரொஃபஸராக இருந்த காலத்தில் விவேகானந்தா காலேஜ் ஒரு வெரி வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். இப்போ இல்லைன்னு சொல்லலை நான், இப்போ அது ப்ரெஸ்டீஜ் இன்ஸ்டிடியூஷன் தான். பட் இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் நிறைய வந்த பிற்பாடு அந்த விவேகானந்தா காலேஜ் இந்த மாதிரி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸுக்கு அவ்வளோ மகிமை இல்லாத போயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு இப்போது. அதனால் அந்த காலத்தில் ரொம்ப அதுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருத்தர் வந்தார், முன்ன எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான், அவர் ரிசர்வ் பேங்க்கில் உத்தியோகம் பண்ணிட்டுருக்காரு. அவர் என்னிடத்துல வந்து என் பையனுக்கு உங்கள் காலேஜில் சீட் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு என்னை கேட்டார். சொன்னால் எனக்கு தெரியாது, பார்க்கலாம், பையனுக்கு ரொம்ப எங்கள் காலேஜில் அது மாதிரிலாம் சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டா, இன்னும் எங்களுக்கு சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டா, என்ன மார்க் வாங்கியிருக்கான் பையன்னு கேட்டேன். இப்போ வழக்கமாக சொல்கிறது தான், ரொம்ப நல்லா படிப்பான், பரீட்சையும் போது ஏதோ ஆகி போச்சு. பாரதியார் சொல்கிறார் ஒரு பாட்டில், என்ன பானையிலே தேளி இருந்து பல்லாலே கடித்ததென்பார், பாட்டி சத்தி விட்ட 12ஆம் நாள் என்பார்னு ஏதோ ஒரு இடத்துல எழுதுறாரு. ஏதோ காரணம் அதுக்குன்னு வச்சுட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணினான்னா,
பையன் வந்து 55% வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் 55%க்கெல்லாம் எங்கள் காலேஜில் சீந்தவே மாட்டா, தொடவே மாட்டா, என்னால் முடியாது, என்னை விட்டுடுக்கோ அப்படின்னாரு. உடனே அவள் இல்லை 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 சுவாமி, நீர் எப்படியான முயற்சி பண்ணி, இல்லைப்பா எங்கள் காலேஜில் 55%, 85%க்கு கீழே இருந்தால் எனக்கு காலேஜில் போய் நான் கேட்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார், 85% இருந்தால் நீர் நான் சுவாமி நானே வாங்கிட்டு போயிடுறேன். அதுதான் விஷயம். அங்கே 85% இருந்தால் நீருன்னா நானே அட்மிஷன் வாங்கிட்டு போயிடுறேன், இல்லைன்னு இருந்தால் தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி பிராட்டி சொல்கிறான், அவன் பாவமே இல்லாதவனா எல்லாம் நல்லவனாக இருந்தால் அவனே மோட்சத்துக்கு போகிறான், நீ என்ன நடுவில், நீ ஏதாவது பண்ணுறதுக்கு தானே உன்னை வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி பிராட்டி எம்பெருமானத்தில் இவ்வளவு வாதம் பண்ணுறான். அது அவ்வளவுதான் நடந்தது, அதுக்கு மேலே ஒன்று நடந்தது. அது மேலே சொன்னேன். உடனே அவரை கேட்டேன், சரி அது இல்லை சுவாமி, நான் அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக உத்தியோகம் தான் பண்ணுறேன். சுவாமி உத்தியோகம் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு இது பண்ண முடியாதா, வாங்க முடியாதா அப்படின்னு என்ன கேட்டேன். உடனே நான் சொன்னேன், நீ ரிசர்வ் பேங்கில் தானே வேலை செய்கிறேன்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம், நித்தியம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கட்டு நோட் எடுத்துகிட்டு வருவீங்களான்னு கேட்டேன். என்ன ஒரு 10 கட்டு நோட் எடுத்துகிட்டு வருவீரான்னு. ஐயோ சுவாமி அது எப்படி சுவாமி முடியும், நான் வெறும் அங்கே வேலை தான் செய்கிறேன், நான் எப்படி நோட்டெல்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு. நீர் நோட் எடுக்க முடியாது, நான் சீட் எடுக்க முடியாது, அவ்வளோதான். என்ன நீர் செய்கிற வேலைக்கு நமக்கு அவள் சம்பளம் கொடுத்து விட்றான், நான் செய்கிற வேலைக்கு எனக்கு சம்பளம் கொடுத்து விட்றான், அதுக்காக நான் சொல்கிறவாள தான் காலேஜில் அட்மிட் பண்ணிட்டு அவள் காலேஜ் எப்படி நடத்த முடியும். அதனால் அதுதான் கடைசியில் நான் முடிச்சுட்டேன். அவள் அந்த விவகாரத்தை அவரோட அதோடு முடிச்சுட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது அதற்கு இன்னொருத்தர் தேவையே இல்லை. இப்போ பாவம் பண்ணினவனுக்குத்தான் உன்னுடைய அனுகிரகம் வேணும், அதனால் நீ அனுகிரகம் பண்ணித்தான் தீரணும் என்று இப்படி நமக்காக பரிந்துரை பண்ணி பண்ணுற காரியத்திற்குத்தான் புருஷகாரம் பேர். அதாவது அந்த புருஷனை புருஷனாக ஆக்குறவள் என்று சொல்கிறார். அதாவது புருஷன் அது 2 விதமாக சொல்லுவாள். என்ன நேற்றே சொன்ன புரு சனோதீதி புருஷகாரகான்னு சப்தம் சொல்கிறேன், புருஷகான்னு சொல்கிறேன். புரு சனோதீதி புருஷா, அதாவது புரு அதிகமாக கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் புருஷன் என்கிற சப்தத்திற்கு. அப்படி கொடுக்காதவனையும் கொடுக்கும்படி பண்ணுறா பிராட்டி, அதனால் அவள் பண்ணக்கூடிய காரியத்திற்கு புருஷகாரம்னு பேர். அப்புருஷம் புருஷன் கரோதி, கொடுக்காதவனை கொடுக்கும்படி பண்ணுறாளாம். எப்படின்னா இப்படிப்பட்ட இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே என்று பிள்ளலோகாச்சாரியர் திருவச்சன போஷணத்தில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். தவறு செய்தவனையும் பக்கத்தில் இருந்து அவனை, அதாவது பிராட்டி எம்பெருமான் பக்கத்தில் இருந்து தவறு செய்தவனையும் திருத்துகிறாள். யார்? ஜீவாத்மாக்களை. தவறு செய்பவனையும், அதாவது இவனை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறானே அவனையும் திருத்துகிறார். அப்படி பண்ணக்கூடிய காரியம் அது எங்கே பார்த்தோம்னு கேட்டால், வால்மீகி ராமாயணத்தில் நேற்றைய தானே நான் சொன்னேன், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் என்று எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் வதம் பண்ண வேண்டிய இடத்துலலாம் எம்பெருமான் வதம் பண்ணாத விட்டுடுறான்னா அங்கே பக்கத்தில் பிராட்டி இருக்கான். வதம் பண்ண வேண்டாத இடத்துலையும் எம்பெருமான் வதம் பண்ணினான் என்றால் அங்கே பக்கத்தில் பிராட்டி இல்லை என்கிறதை அந்த வாலி உணர்ந்து என்ன சொன்னான், அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்று சொன்னதாக கம்பர் காட்டியிருக்கிறாரே, அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று அந்த புருஷகாரத்தினுடைய அவசியம் என்ன, அவனுக்கு என்னத்துக்காக விவாகம் என்று அந்த விஷயத்தை தெரிவித்தேன். அடுத்தபடியாக இன்றைய தினம் குஹசக்கியம் என்கிற விஷயத்தை முக்கியமாக கொண்டு, அதுவரையில் அதாவது வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது சக்கரவர்த்தியினுடைய அவதாரமாச்சு, அடுத்தது சீதா கல்யாணம் ஆயிடுத்து, இப்போ அடுத்தது குஹசக்கியம் என்கிற தலைப்பு வரைக்கும் உண்டான விஷயங்கள், அந்த குஹனோடு சேருவது உண்டான விஷயங்கள், அதில் நடுவில் சில சந்தேகங்கள், அது வரைக்கும் எடுத்து நான் இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்தபடியாக இவர் என்ன பண்ணுறான்னா, அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. பாலகாண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம். இந்த ராமபிரான் கல்யாணமாகி அயோத்திக்கு திரும்பி வர வரைக்கும் பாலகாண்டம். அயோத்தியில் வந்து சேர்ந்து அவள் 2 பேரும் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் போல ரொம்ப நன்றாக பிரகாசித்தார்கள்னு கடைசி ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டத்தில் வந்த உடனே முதல் ஸ்லோகமே இதுதான். என்ன ஸ்லோகம்னா, பரதாழ்வான் தன்னுடைய மாமாவாத்துக்கு போனான். அதாவது பரதாழ்வானுடைய மாமா என்னால் ஆறு கேகய தேசத்து ராஜா, அவனுக்கு அந்த தேசத்திற்கு போகிறானுங்க. போகிற பொழுது அந்த மாமா அவனுக்கு யுதாஜித்துன்னு பேருன்னு நினைக்கிறேன், அந்த கேகயனுக்கு யுதாஜித்துன்னு பேர், அவனுடைய தேசத்துக்கு போகிறான். இந்த கேகயம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல. எல்லாம் எத்தையோ கணக்கெல்லாம் வச்சு கடைசியில் இப்போ என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கான்னு கசகிஸ்தான்றது தான் கேகயம்னு இவா ஏதோ ஒரு விதமாக நிர்ணயம் பண்ணியிருக்கான்னு ஞாபகம் எனக்கு. என்ன காரணம்னா, அந்த தசரதர் இறந்த பிற்பாடு
பரதனை அழைத்து வருவதற்கு ஆளை அனுப்பிக்கிறான். அப்போ அனுப்பிக்கிற பொழுது அவள் போன வழியெல்லாம் கொஞ்சம் விவரிக்கிறான். இந்த ஆறை தாண்டினா, இந்த மலையை தாண்டினான்னு எல்லாம் விவரிக்கிறான். அதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அது அங்கே இருக்கணும்னு ஏதோ அதை வச்சு இவெல்லாம் எழுதுறான். சரி, அப்புறம் அது ஒருத்தர் தப்புன்னு ஆரம்பிப்பார். நம்ம எனக்கு தோன்றும் இது என்ன ஆகுதுன்னா, ஆல்வேஸ் ட்ரெடிஷன் அண்ட் த மாடர்ன் ரிசர்ச் டூ நாட் கோ டுகெதர். அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அது ஒரு தண்டவாளம், இது ஒரு தண்டவாளம். அது பாட்டுக்கு தனியாக போயிட்டுருக்கும், இது பாட்டுக்கு தண்டியாக போயிட்டுருக்கும். அதனால் அதை நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த விசாரத்துக்கு நம்ம போக வேண்டாம். கேக்கை தேசம்ன்றது கொஞ்சம் தள்ளி இருக்கிற தேசம். அது அந்த தேசத்துக்கு பரதாழ்வான் போகிறான். அப்படி பரதன் போகிற பொழுது அவனோடு கூடவே சத்ருக்னனும் போகணும். அவ்வளோதான் விஷயம். அது இது ஒரு பெரிய தத்துவார்த்தமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எடுக்கணும். இந்த சின்ன விஷயத்தை எவ்வளோ பெரிய தத்துவமாக அவர்கள் காட்டுகிறார்கள் என்று பார்க்கணும். என்ன சொல்கிறார் பாருங்க. முதல் ஸ்லோகம் கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா என்று இதுதான் ஸ்லோகம். என்ன முதல் ஸ்லோகம்னு நினைக்கிறேன். அது ஒரு பதிப்பில் ஒரு மாதிரி இருக்கும். சாதாரணமாக பெரும்பாலும் நம்முடைய தென் தேசத்து பதிப்புகளில் இதுதான் முதல் ஸ்லோகம். அயோத்தியா காண்டத்தில் கச்சதா மாதுல குலம், மாதுல குலம் கச்சதா பரதேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய மாமாவினுடைய அகத்திற்கு செல்லுகின்ற, மாமனுடைய அகத்திற்கு செல்லுகின்ற, மாமன் என்கிறது தான் உண்மையான பெயர். என்ன சொல்கிறது பெயர்? இந்த சொல்லது அது வெளியில் தான் மாமான்னு வரும். அழைக்கிற பொழுது மாமான்னு அழைக்கிறோம். அது இப்போ பிரயோகத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா மாமன்னு சொல்லக்கூடாது, மாமானே சொல்லிவிடுறோம் இல்லையா? இப்போ என்னுடைய மாமாவுக்கு, மாமாவைன்னு அதுலேயே வேற்றுமைகள்லாம் ஏற்றி அந்த மாதிரி சொல்கிறோம். மாமன் என்கிறது தான் சப்தம். அதில் அவர் நம்மளுக்கு பொண்ணையை வேறு கொடுத்துட்டாருனாக்கா அவருக்கு என்ன கௌரவம் வேறு ஏற்பட்டு போகிறது. ஆர்மிக்கு சேர்த்துடணும். அவர் மாமனார்னு ஆகிடுறாரு. அதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த சப்தம் அப்படி அமைந்திருக்கிறது. சரி, அவர் என்ன பண்ணுறார்? அவர் கச்சதா மாதுல குலம் பரதேனா, பரதனுடைய, அதாவது தன்னுடைய மாமாவினுடைய அகத்திற்கு செல்லுகின்ற பரதனோடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போது என்ன? ததா அனகஹா, அனகஹானா அகம்னா பாபம், அனகஹானா பாபமே இல்லாதவன் சத்ருக்னாழ்வான். சத்ருக்னன் அவன் என்ன பண்ணினான்? சத்ருக்னா நித்ய சத்ருக்னா. சத்ருக்னஹான்ற சப்தத்திற்கே என்ன அர்த்தம்னா சத்ருன் ஹந்தி இது சத்ருக்னா, விரோதிகளை அழிப்பவன் அர்த்தம். அந்த பேருக்கு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கிற பொழுது வசிஷ்டர் தான் வந்து பேர் வச்சாராம். அப்படியே சக்கரவர்த்தி திருமணம் பார்த்தார். குழந்தையாக இருக்கிற பொழுது பார்த்தால அழகு அப்படியே கொள்ளை கொள்றது. பார்த்தார் ரமயதி அப்படின்னு ராமஹான்னு பேர் வச்சார். ராமஹான்னு என்ன அர்த்தம்? ஊரில் இருக்கிறவ அத்தனை பேரையும் தன்னுடைய அழகாலேயே அப்படியே மயங்க வைக்கிறவன், அழகாலேயே எல்லாரையும் அப்படியே சந்தோஷப்படுத்துகிறவன் என்கிறபடியினால அவனுக்கு ரமயதீதி ராமஹா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறவன் பேர். அந்த ராமஹான்ற பேருக்கு அதுதான். அது ஒரு பேருக்கு அர்த்தம் உண்டு. அதுக்கு நேர் எதிர்ப்பதம் ராவணனுக்கு ஏன் பேர் வச்சானா ராவயதி, அவன் எல்லாரையும் அழ வைக்கிறவன் பேர். அவன் ஒத்தர விடாமல் எல்லாரையும் அழ வைக்கிறவன். அதனால் பாருங்கள், இவன் ரமயத்தி அவன் ராவயத்தி என்று சொன்னாரே இவன் ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு தெரியுது. அவன் ராவணன். இங்கே அவனுக்கு அந்த பேரை வச்சான். ரெண்டாவது பிள்ளை அவனுக்கு என்ன பண்ணார்னா, பார்த்த உடனே இவனை போல தொண்டு செய்கிறவன், கைங்கரியம் பண்ணுறவன் யாருமே கிடையாதுன்னு வசிஷ்டருக்கு அப்பவே தோணி போயிடுது. அதனால லக்ஷ்மணஹான்னு பேர் வச்சுட்டார். லக்ஷ்மணஹான்னா என்ன அர்த்தம்? லக்ஷ்மான்னா அடையாளம், லக்ஷ்மா அப்படின்னா அடையாளம். லக்ஷ்மணஹான்னா கைங்கரிய செல்வத்தை அடையாளமாக உடையவன் அப்படின்னு அந்த அர்த்தத்தை அதில் பேர் வச்சார். அதுக்கப்புறம் பரதஹா அப்படின்னு பேர் வச்சார். பரதஹான்னு என்ன அர்த்தம்? பாரத்தை சுமப்பவன் அர்த்தம். பாரம் பகதீதி பரதா. என்ன காரணம்னா அவர் தான் எல்லா ராஜ்யபாரம் முழுக்க அவர் தான் பண்ணார். பாவம், தசரதர் இருக்கிற வரைக்கும் அவர் பார்த்து விட்டார். தசரதர் போன பிற்பாடு 14 வருஷம் பாதுகையை வச்சு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அது ஆன பிற்பாடு ராமபிரான் திரும்பி அயோத்திக்கு வந்த பிற்பாடும் யுவராஜ்ய பட்டாபிஷேகம்னு யாருக்கு பண்ணினான்னா பரதாழ்வானுக்கு தான் பண்ணினான். இளைய பெருமாளை கேட்கிறார், லக்ஷ்மணனை கேட்கிறார், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டுமான்னுட்டு. எனக்கு வேண்டவே வேண்டான்னு விடுறாரு. உன்னுடைய திருவடியில் பண்ணுற கைங்கரியம் தான் எனக்கு வேணும், எனக்கு ராஜ்யம் வேணான்றார். ஏற்கனவே 14 வருஷம் பண்ணிட்டு இருந்தான் பரதன், அதனால் நீயே தொடர்ந்து பண்ணுன்னு அவன் தள்ளியே வச்சுட்டார். அதனால் அவன் ராஜ்ய பாரத்தை சுமந்தவனான். எல்லாம் வசிஷ்டர் பேர் வைக்கிற பொழுதே அதெல்லாம் ஊகிச்சு வைத்திருக்காரு. கடைசியில் சத்ருக்னனுக்கு என்ன பேர் வைத்தார்னா, அதான் அவனுக்கு
சத்ருக்னன்னு பேர் வச்சார். என்ன காரணம்? சத்ருக்களை ஜெயித்தவன் அப்படின்ற காரணத்தினால. அது என்னன்றதை இங்கே விளக்குறான். சத்ருக்களை ஜெயித்தவன்னா விரோதிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் சத்ருக்னனுக்கு நிறைய உண்டு. அது ராமாவதாரத்தில் கூட பின்னால் லவணாசுரன் ஒரு அசுரன் இருந்தால் அவனை சத்ருக்னன் தான் அழித்தான்னு அதெல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய செய்திகள். அதை விஷயம் இல்லை, அதை விட முக்கியமான விஷயம் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாருங்கள். சத்ருக்னா நித்திய சத்ருக்னா, அவர் வெறும் சத்ருக்களை ஜெயித்தவர் என்று நித்திய சத்ருக்களையும் ஜெயித்தவர்னு சொல்கிறார். நித்திய சத்ருன்னா நமக்கு நித்திய சத்ரு யாருன்னா நம்முடைய இந்திரியங்கள் தான். இந்திரியங்கள் இருக்க கண்ணு காது முதலானவை இந்திரியங்கள். நமக்கு மொத்தம் 11 இந்திரியம் இருக்குது சாஸ்திரத்தில். அதையும் சொல்லிவிடுறோம், எங்கே வேறு எங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். 11 இந்திரியங்கள் நமக்கு மொத்தம். ஏன்னா 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு பேர். ஞானேந்திரியங்கள்னால் செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்லப்படுகிற இந்த 5 ஞானேந்திரியங்கள்னு பேர். அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் என்று ஒரு 5 இருக்கிறது. அது என்னன்னா வாக்கு, பாணி 2 கைகள், பாதம் 2 கால்கள், பாயு உபஸ்தம், ஜலமல துவாரங்கள், இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 10 இந்திரியங்கள் ஆகிடுது. இந்த 10 இந்திரியங்களையும் செலுத்துறது எதுன்னு கேட்டால் மனசு. அது 11வது இந்திரியம். ஆக மொத்தம் 11 இந்திரியங்கள் இருக்குது. இந்த 11 இந்திரியங்களுமே நமக்கு விரோதிகள் தான் ஒரு விதத்தில் பார்த்தா. ஏன்னா ஆத்மாவுக்கு எது வேணுமோ அதில் விருப்பம் கொள்ளாமல் அதை பாரு. இப்போ நல்ல ஒரு சத்விஷயம் நடக்கிறது, இங்கே வாருங்கோன்னு சொன்னான், இவ்வளவு பேர் தானே வரா, மீதி பேர்லாம் எல்லாருக்கும் தெரியும், இது ஏன் வரலன்னு கேட்டால் அவளுக்கு ஏதோ காரியம்னு சொன்னான். அதுதான் அந்த இந்திரியங்கள் படுத்துகிற பாடுன்னு சொல்லும். அது வந்தால் உட்கார முடியல, நிற்க முடியல, ஏதோ ஒரு குறை இருக்கும் எல்லாருக்கும். அதனால் வராதவாளை வெய்யறோன்னு நினச்சிக்காதீங்க. சொல்கிறேன், நல்ல விஷயங்களிலே நம்மளை போக விட்டாமல் நம்ம என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் வேறு விஷயங்களை பாரு, வேறு விஷயங்களை கேளு அப்படின்னெல்லாம் நம்மளை தூண்டுறத. அதனால தான் அந்த இந்திரியங்களெல்லாம் நமக்கு விரோதிகள் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அது எப்படின்னா அந்த இந்திரியங்கள் நம்ம விட்டு பிரியறதே கிடையாது. இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியில் போனால் கூட இந்திரியங்கள் சரீரத்தோடு கூடவே இருக்குமா. ஆனால் அதுக்கு என்னன்னா அந்த சமயத்தில் பிரயோகம் இருக்காது, அது என்ன காரியம் செய்ய முடியாது, அவ்வளோதானே தவிர ஆத்மாவோட இந்த இந்திரியங்கள் கூடவே இருக்கும். அது அதனால் அதுக்கு என்ன பேர்? நித்திய சத்ருன்னு பேர். அது நித்திய சத்ருன்னா என்ன சொல்கிறது? எட்டர்னல் எனிமி. அதை மட்டும் நீங்கவே நீங்காது. அப்படிப்பட்ட விரோதிகள் அவைகள். இந்த சத்ருகனன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் நித்திய சத்ருக்களையும் ஜெயித்தவன் சொல்லும். அவனுக்கு இதெல்லாம் விசேஷனம். அவன் என்ன பண்ணான்? நீதா அழைத்து செல்லப்பட்டான், பிரீத்தி புரஸ்கிருதா அது சந்தோஷத்தோடு கூடியவனான சத்ருகனாழ்வான் அழைத்து செல்லப்பட்டான். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், மாமாவினுடைய அகத்திற்கு செல்லுகின்ற பரதனாலே மிகவும் மகிழ்ச்சியோடு கூடினவனான சத்ருகுணன் அவனும் அழைத்து செல்லப்பட்டான். அந்த சத்ருகுணன் எப்படிப்பட்டவன் என்னால் பாவமே இல்லாதவன். அவன் நித்திய சத்ருக்களான இந்திரியங்களை ஜெயித்தவன். நித்திய சத்ருக்களான இந்திரியங்களை ஜெயித்தவனும் பாவமில்லாதவனுமான சத்ருகுணனை பரதன் அழைத்து சென்றான் அப்படின்னு. இதுதான் இந்த ஸ்லோகம். இவ்வளவுதான் இருக்குது இந்த ஸ்லோகத்தில். இதுக்கு எவ்வளோ பெரிய வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கா நம்ம ஆச்சாரியால். என்ன சொல்கிறா இந்த இடத்துல? மீதியெல்லாம் விட்டுடுங்கோ. முதல்ல அனகஹா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குது. அனகஹான்னா பாபம் இல்லாதவன் சொன்னேன். அது என்ன சுவாமி அனகஹான்றது பாபம் இல்லாதவன்? அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சத்ருகனன் எப்பொழுதும் பரதனையே பின்பற்றி கொண்டிருந்தான். பரதனை விட்டு ஒரு நொடி பொழுதும் அவன் அகலமாட்டான். எப்படி ராமபிரான் அவனை விட்டு ஒரு நொடி பொழுதும் லக்ஷ்மணன் அகலமாட்டானோ, இளைய பெருமாள் அவன் பின்னாலேயே போகிறோம், அதே போல இவன் பரதாழ்வான் பின்னாலேயே போனான் அப்படின்னு சொல்கிற பொழுது இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி அர்த்தம் பண்ணினார்கள் என்னால், பகவத் விஷயத்திலே தொண்டு செய்தான் இளைய பெருமாள், பாகவதர்களுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்பதை காட்டி கொடுத்தான் சத்ருகுணாழ்வான் சொல். ஏன்னா பரதன் என்கிறவன் ஆறு? ராமனுடைய அடியவன். அந்த அடியவனான பரதனுக்கு அவன் கைங்கரியம் பண்ணினான். அப்போ எம்பெருமானுக்கு செய்கிற தொண்டு பெருசா, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு செய்கிற தொண்டு என்னால் அதுக்கு யார் வழிகாட்டின்னா இந்த சத்ருகுணன் தான் முதல் வழிகாட்டினன். இதையெல்லாம் சொல்கிற பொழுது பாகவத சேஷத்துவம், அடியவருக்கு அடிமைப்பட்டிருத்தல் என்கிறதுன்னு வரப்பொழுதோ சத்ருகுணாழ்வான் படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கார். சத்ருகுணாழ்வான் படின்னா சத்ருகுணாழ்வானுடைய நிலைன்னு அர்த்தம். அந்த சத்ருகுணாழ்வான் தான் நமக்கு இதுக்கெல்லாம் வழிகாட்டி. அதை பின்பற்றித்தான் பின்னாளிலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு அடிமை செய்தார். நம்மாழ்வாரையே தமக்கு எல்லாமுமாக கொண்டார்னு சொல்கிற பொழுதோ அவர் மதுரகவி நிஷ்டைன்னு சொல்லுவார். அப்போ முதல்ல சத்ருகுணாழ்வான் படி, அதுக்கப்புறம் மதுரகவி நிஷ்டைன்னு சொல்கிறோம். அவர் மதுரகவி ஆழ்வார் பெருமாள் கூட எனக்கு வேண்டாம், நம்மாழ்வாரே போகிறோம்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால் இவருடைய தொடர்ந்தது.
இன்னும் பின்னால் பார்க்கிற பொழுதும் ஸ்ரீ ராமானுஜருடைய சரித்திரத்தில் ஆச்சாரியர்கள் கிடாம்பி ஆச்சான், வடுக நம்பி, அனந்தாழ்வான் என்ன ஆச்சாரியர்கள் பலர். அவள் அத்தனை பேரும் எப்படி இருந்தான்னு கேட்டான், எங்களுக்கு எம்பெருமானார் திரு ராமானுஜரே போகிறோம், வேற எதுவுமே வேண்டான்னு சொன்னான். இதெல்லாம் அவளுடைய ஒரு நிஷ்டை என்று இப்படி வடுக நம்பி நிஷ்டை, வடுக நம்பி தன்னிலையை எதிராஜா எந்தனக்கும் நீ தந்தருள் அப்படின்லாம் மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் அருளி செய்கிறார். இதெல்லாம் என்னென்னா அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறது ஒரு தனியான கோட்பாடு. அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக உயர்ந்த கோட்பாடாக கொள்ளப்படுகிறது. அந்த கோட்பாட்டுக்கு முதல்ல வழிகாட்டியாக இருந்தவன் யாருன்னா இந்த சத்ருகுண ஆழ்வான் தான். அதுக்காக சத்ருகனுடைய பெருமையைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. உண்மையாக சொல்ல போனால் வால்மீகி ராமாயணத்தில் சத்ருகனை பற்றி சொல்கிறதுக்கு இதை தவிர வேறு விஷயமே இல்லை. என்ன பண்ணினார், எங்கே சொல்கிறது, சத்ருகனை பற்றி ஏதாவது சரித்திரம் சொல்லு, பரதனை சொல்லு, ராமனை சொல்லுன்னா ராமாயணம் பூரா சொல்லலாம். இளைய பெருமாளை சொல்லுன்னு சொன்னால் பல இடங்களில் அவர் தொண்டு செய்தார், கைங்கரியம் பண்ணினார், அதை எடுத்து சொல்லலாம். பரதாழ்வானை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் சத்ருகன் ஆழ்வானை பற்றி சொல்லணும்னா இது யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட வைபவம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்படுகிறதுன்னு வரிசையாக காட்டிட்டு வர கொஞ்சம் தெரிவித்து விடுகிறேன். என்ன சொன்னால் முதல்ல அனகஹான்னு சொல்கிறாரு. அனகஹான்னா என்ன அர்த்தம்னா பாபமே இல்லாதவன் அர்த்தம். சத்ருகன் ஆழ்வான் என்ன பாபம் இல்லைன்னு சொல்கிறார் அவனுக்கு அப்படின்னு கேட்டால் ஒரே வரியில் பெரியவாச்சா நம்மள எழுதினார். என்ன எழுதினார் வியாக்கியானத்தில், ராமபக்தியாகிற பாபம் இல்லாதவன் அப்படின்ட்டு. ராமபக்தின்றது பாபம், அது இல்லை அவனுக்குன்னு. ராமபக்தியை போய் பாபம்னு சொல்லலாமா, இது என்ன புது கதையாக இருக்குது அப்படி நீர் எப்படி சொல்கிறீர் அப்படின்னு கேட்டால் முதல்ல பாபம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லு, அவரை விவரிக்கிற பாபம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். என்ன சொல்லுவார், உத்தேசிய விரோதிகி பாப சப்தேன உச்சதே. நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதை அடைய ஒட்டாமல் தடுப்பது எதுவோ அதுக்குத்தான் பாபம்னு பேர். ஒன்று நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், அது கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய சுவாமி ஒரு கையெழுத்து போட்டிருந்தா உடனே ப்ரமோஷன் வந்துட்டுருக்கோம், ஆனால் வரல. ஏன் வரல, எல்லாம் நான் பண்ணின பாபம் அப்படி சொல்கிறாளா இல்லை உலகத்தில் கூட. நான் சொல்லணுமா, எனக்கே கூட நடந்தது, என்னுடைய சொந்த அனுபவம் சொல்லுங்க. 1984 இந்த ஸ்ரீ வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணேன். 84 ஆரம்பிச்சுட்டான். 84 ஆரம்பித்தா அப்போது என்ன பண்ணினா இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பர்சன்ஸை செலக்ட் பண்ணுறேன். முதல் நாள் இன்டர்வியூ, அது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட ஏற்கனவே புதுசாக ஆரம்பித்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட்டு, ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் அப்பாயின்மெண்ட்டும். நான் சொல்கிறது 1984. அதில் முதல் நாள் எங்களுக்கு ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அது ஆரம்பித்தது. முதல் இன்டர்வியூ எல்லாம் ஆச்சு. 3 பேரை செலக்ட் பண்ணிட்டான். ஒருத்தர் ப்ரொஃபஸர், நான், ராகவன் 3 பேரையும் செலக்ட் பண்ணிட்டான். செலக்ட் பண்ணி முடிஞ்சு கொடுத்து அன்னைக்கு ராத்திரி சாயங்காலத்தில் வைசாந்தருக்கும் இவாளுக்கும் சண்டை ஏற்பட்டு போச்சு. அசோசியேஷன் மூட்டார் அவர் அவரை சண்டை போட்டு ஏதோ சாந்தப்பா வைசாந்தர் ஏதோ சண்டை ஏற்பட்டு போய் அவர் ஏதோ கோபிச்சுட்டு அவரை ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி யாரோ வச்சுட்டானோ ஆகி போய் அப்போ பெரிய பிரச்சனையாகி அதுக்கு மற்ற நாள்லேருந்து நடக்க வேண்டிய 20 நாள் நடக்க வேண்டிய அத்தனை இன்டர்வியூஸும் கேன்சல் பண்ணிட்டு மொத்தம் கேன்சல், ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் எத்தனையோ லட்சம் செலவழித்து டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியிருந்தான். எல்லாத்தையும் யூனிவர்சிட்டிக்கு பெரிய நஷ்டம் ஆகும். எல்லாம் ஆகிப்போச்சு, இன்டர்வியூவே நடக்கலை, ஆகிப்போச்சு. ஆனால் எங்களது மாத்திரம் செலக்ட் ஆகிடுச்சு. இதில் கொண்டு போய் விட்டுறான், சிண்டிகேட்லேயும் கொண்டு போய் வச்சுட்டோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவே நடக்கலை. நான் எனக்கு அன்னபிஷியெல்லாம் என்ன சொல்லிட்டா, நீ செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது நான் எதிர்பார்த்து தான், ஏன்னா முதலே தெரியும் அதில் நீ வந்து நீ டிபார்ட்மெண்ட்டை வளர்க்கணும், அவளே என்னை கூட்டுன்ட்டு இருந்தா சரி, அது சரியாகும். நான் இப்போ விவேகானந்தா காலேஜில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தால் இங்கே செலக்ட் ஆகிட்டா நான் விவேகானந்தா காலேஜில் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்போல்லாம் அந்த மாதிரி ரூல் இது வந்தீங்கன்னா அவளுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் இல்லையோ கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்படின்னா நான் போய் மற்ற நாளே என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆஸ் எ வின் மூவிங் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐ ஹியர் பை ரிசைன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன், வாங்கி வச்சுருட்டேன். எனக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு, எனக்கு வரவே இல்லை, அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வரல, ஒன்றுமே தெரியல. அப்புறம் நான் போய் ஆஃபீஸில் போய் கேட்டாக்கா, சார் அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாதுன்றாங்க இருக்கிற கிளாஸ், அது ஏதோ பிரச்சனை இருக்குது சார், அது வருமா வராதுன்னே தெரியாது. நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் 3 மாதம் கழித்து அவர் அப்போ கரஸ்பாண்டன்ட் விவேகானந்தா காலேஜிலே போய் அவரை பார்த்து
இன்னும் ஆகி போச்சு, அது இன்னும் எனக்கு வரல அப்படின்னு. அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு. நான் ஏற்கனவே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எடுத்து அப்படியே தேடி எடுத்தார். எங்கேயோ பார்த்தா அந்த கிளார்க்கை கூட்டு எடுத்து என் முன்னாலே தூக்கி போட்டார். நல்ல வேலை அவர் அதை அனுப்பிக்கல, அந்த ஆஃபீஸுக்கெல்லாம் அனுப்பிக்கணுமே. அவர் அனுப்பிச்சிருந்தாருன்னா அதுவும் இல்லாத இதுவும் இல்லாத தான் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. அது பாபமாக புண்ணியமாக தெரியல, நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரவே இல்லைன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு வைஸ் சான்சலர் வந்து அவர் ஒரு வருஷம் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் பண்ணிவிட்டு 1986 என்னை ஜாயின் பண்ண சொன்னார். அது என்ன 84 செலக்ட் ஆச்சு, 86 வரைக்கும் அதில் கூட பிரச்சனை ஆகிடுச்சு. அதுவும் சேர்த்து செலக்ட் பண்ணணும்னு ஒரு சண்டை போட்டாங்க. இவர் தான் சண்டை போட்டு 3 பேரும் ஒரே கம்யூனிட்டி கூடாதுன்னு அது ஒரு சண்டையாச்சு. ஆனால் அவர் சுந்தரேசன் சொல்லிட்டார், செலக்ட் ஆகி சிண்டிகேட்டில் பாஸ் ஆகிடுச்சுனாக்கா அதை நான் ரிவர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு 84 பண்ணின செலெக்ஷனுக்கு 86 எனக்கு 2 வருஷம் கழிச்சு ஆர்டர் கொடுத்து. இப்போ எனக்கு அது கிடைக்க வேண்டியது நாளை கிடைச்சிட போகிறதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அன்றைக்கி 84வது வருஷத்தில் மறுநாள் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா அதுக்கப்புறம் 6 மாதம் கிடைக்கல, 8 மாதம் கிடைக்கலன்னா ஏதோ நம்ம பண்ணின பாபம் அப்படின்னு தானே நினச்சிப்போம். அப்போ நமக்கு எது உத்தேசிய விரோதியோ அது நமக்கு பாபம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பரதனுக்கு இந்த சத்ருக்ன ஆழ்வானுக்கு எது உத்தேசியம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு உத்தேசம் ராம பக்தி, பரத பக்தி. பரதனிடத்தில் அவன் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ பரதனிடத்தில் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு அதை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ராமனிடத்தில் இருக்கிற பக்தி தான். ஏன்னா இப்போ ராமனே இருக்கிற பொழுது பரதனிடத்தில் எடுத்துக்கு பண்ணணும்னு தோணி போயிடுவோம் இல்லையோ. ஆனால் பரதனை அவன் என்ன பண்ணுவான்னா பரதனை தவிர ராமபிரானை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அந்த சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல அவன் கண்ணே வைக்க மாட்டான். அதைத்தான் நித்திய சத்ருக்னஹான்ற இடத்துல காட்டுறார் அப்படின்னு சொல்கிறார். நித்திய சத்ருக்களான இந்திரியங்களையும் ஜெயித்தவன் என்னால் இந்திரியங்களை ஜெயித்ததனுடைய எல்லை எதுன்னு கேட்டார். ராமனுடைய அழகிலேயும் கண் வையாதவன் சொன்னார். அழகில் ஈடுபடுறது இந்திரியங்களுடைய ஒரு செயல். அதுவும் ராமனை போல் அழகு அவனுக்கு பேர் வைக்கிற பொழுதே ரமயதி என்று வசிட்டர் பேர் வச்சார். ஊரில் இருக்கிறவ அத்தனை பேரையும் அவன் வந்து தன்னுடைய அழகால் வசப்படுத்துகிறான்னு சொன்னான். அப்படிப்பட்ட அழகுக்கு வசப்படாமல் இருந்தவர் ஒருத்தர் உண்டு அயோத்தியிலன்னா அது யாருன்னா இவர் ஒருத்தர் தான், சத்ருக்ன ஆழ்வான் தான். எப்படின்னா ராமனுடைய அழகை அவர் கண்ணே பார்க்க ஏறெடுத்தும் ராமபிரானை அவர் பார்க்கவே மாட்டார். ஏன்னா அப்படி ராமபிரானுடைய அழகிலே ஈடுபட்டாரானால் அது பரத கைங்கரியத்துக்கு விரோதியாக போயிடுமா. அதனால இவர் வந்து பரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ணணுன்றதுனால ராமனிடத்திலும் கண் வையாதவர் என்கிறதான் நித்திய சத்ருக்னஹா என்கிற சொல்லாலே சொன்னார் என்று சொல்கிறார். ராமனுடைய அழகு அப்படி ஈடுபடுத்துமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இன்னொரு ஸ்லோகம் அது என்ன சொல்கிறான்னா ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கே ராமனுடைய அழகு தடைன்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கே ராமனுடைய அழகே ஒரு தடை அப்படின்னு. அது எப்படி சுவாமி அப்படின்னு சொன்னால் அது அந்த பின்னால் வர கட்டம் அது இருந்தாலும் இப்போ சொல்லிவிடுறேன். என்ன சொல்கிறேன்னா பெருமாள் வனத்துக்கு எழுந்தோட போகிறார். போகிற பொழுது நேராக இளைய பெருமாள் தன்னுடைய தாயார் இடத்துல போய் பார்க்கிறார். இளைய பெருமாள்னா லக்ஷ்மணன். அவர் போய் தன்னுடைய தாயாரை பார்க்கிறார். அம்மா அவனாவது சுமித்திரை என்கிறவள் இந்த வால்மீகி ராமாயணத்தில் உத்தம பத்தினி, இந்த 3 பேரில் மத்தியம பத்தினி அதம பத்தினி அப்படின்னு சொல்லணும்னா சுமித்திரை தான் உத்தம பத்தினி. நல்ல வேதாந்த ஞானம் உடையவளும். அவள் ஒவ்வொரு இடத்துலையும் அவள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்கும் அவள் சொல்கிற வார்த்தை. இவள் கௌசல்யம் என்கிறவள் அவள் சாதாரண லோகமாத்தா, உலகத்தில் இருக்க தாயார்களை போல தன்னுடைய பிள்ளை தனக்கு அதுக்கு நல்லது நடக்கணும், அது இல்லைன்னா அழணும், அந்த மாதிரியான தாயார். இந்த கை என்கிறவளை பற்றி நம்ம தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால அவளை அதம மாதான்னு சொல்லலாம். உத்தம மாதான்னா சுமித்திரை தான். சுமித்திர இடத்துல இளைய பெருமாள் போகிறார். லக்ஷ்மணன் போய் என்ன சொல்கிறாருன்னு கேட்டார். இந்த மாதிரி சக்கரவர்த்தி திருமகனை வனத்துக்கு போகணும்னு தாப்பனார் சொல்லிட்டார். அதனால் நானும் அவரோட கூட வனத்திற்கு போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே சுமித்திரை நம்மாத்து தாயார்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? அடே உனக்கு என்னத்துக்குடா தள்ள எழுத்து, அவன் தான் காட்டில் போய் அலைய போகிறான், அங்கே என்ன கஷ்டமோ என்ன நஷ்டமோ, இன்னும் காட்டுக்கு போகணுன்னு கை சொன்னாலண்ணா, உங்கள் அப்பா சொன்னாரண்ணா, நீ பாட்டுக்கு அயோத்தியில் விழுந்து கிடக்காம எதுக்கு காட்டுலாம் நீ போய் அவஸ்தப்படுற, அதெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே இருன்னு சொல்லிடுவா, லோகத்து மாதாவாக இருந்தாள். ஆனால் சுமித்திரை வேதாந்த ஞானம் உடையவள். அவள் என்ன சொன்ன தெரியுமா? சிருஷ்டத்வம் வனவாசாய ஸ்வனுரக்த சுஹுர்ஜனே ராமே பிரமாதம் ஆகாஷீஹி புத்திர பிராதரி கச்சதி. அப்பா
நான் ஒரு நீ சிருஷ்டத்துவம் வனவாசாய, நீ வனவாசத்திற்காகவே என்னால் பெறப்பட்டாயின்னு சொல். இது இந்த மாதிரி நீ எப்போ சொல்ல போறேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். அதாவது ராமனுக்கு தொண்டு செய்வதற்காகவே நீ என்னால் பெறப்பட்டாயின்னு அர்த்தம். அதான் அதனுடைய தாற்பயம் அதுதான். ராமனுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நீ என்னாலே பெறப்பட்டாய். இன்னைக்குத்தான் நானும் உன்னை பெற்றதனுடைய பயனை அடைந்தேன், நீயும் பிறவி பயனை அடைந்தாய் அப்படின்னு அவனை பார்த்து சொல்ற. சிருஷ்டத்துவம் வனவாசாய ஸ்வனுரக்தா சுகுர்ஜனி, உன்னுடைய பந்துக்கள் அத்தனை பேரிடத்துலையும் உனக்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு அன்பு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? ராமனிடத்தில் உனக்கு எவ்வளவு அன்புன்னு சொல்லியிருந்தாள்னா பரவாயில்ல, அப்படி சொல்லலை. உன்னுடைய பந்துக்கள் அத்தனை பேரிடத்துல உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன சொல்ற அர்த்தம்? பெரிய வியாக்கியானத்தில் நம்பலைன்னு கேட்டா, பந்துக்கள் அத்தனை பேரிடத்துலையும் அன்பு இருக்கிறதுனால தான் அந்த பந்துக்கள் அத்தனை பேருக்கும் உயிரான ராமபிரானுக்கு காவலா போறாங்க. ராமபிரான் ஒத்தனை ரட்சிச்சா பந்துக்கள் அத்தனை பேருடைய உயிரும் தரிச்சிருக்குமா, அத்தனை பேருக்கு ராமபிரானத்தில் அவ்வளவு ஆசை. அதனால சொனு ரக்தா சுகுர்ஜனே எல்லாம் சரிதான். ஆனால் காட்டுக்கு பின்னால் போறிய நீ ஒரு பெரிய தப்பை மாத்திரம் பண்ணிவிடாதேன்னு. ராமே பிரமாதம் மாகார்ஷீஹி, ராமனுக்கு எந்த ஆபத்தையும் நீ விளைத்து விடாதேன்னு சொன்ன. ராமனுக்கு ஆபத்து இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறவள் இளைய பெருமாள்னா ஒரு தம்பி நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பினான், இன்னொரு தம்பி கூடவே போய் கழுத்தறுத்தான், ஏதாவது சமாச்சாரம் உண்டானா? அப்படி இல்லையே. எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறார் அவள். அவள் தன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்டவன்னு தெரிந்து கொண்டும் இருக்கிறாள். அப்படி இருக்கிற பொழுது அவனை பார்த்து ராமனுக்கு நீ ஆபத்தை விளைத்து விடாதேன்னு சொல்றாள். என்ன அபிப்பிராயத்தார் அதை சொன்னான் அப்படின்னா, இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கண்டுபிடித்த ரகசியங்கள். இதெல்லாம் என்ன சொல்றான்னா பாருங்கள், என்ன சொல்றான்? புத்திர பிராத்தரி கச்சதி, உன்னுடைய தமையனார் நடந்து போகிற பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது. புத்திர தவ பிராத்தரி கச்சதி சச்சி, உன்னுடைய தமையனார் நடந்து செல்லுகிற பொழுது நீ அவருக்கு ஆபத்தை விளைத்து விடாதே அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன சொல்றான்னா, எப்படி நடந்து போகிற பொழுது ஆபத்தை விளைத்து விடாதேன்னு நடந்து போகிறார், பின்னாலேருந்து கத்தியால் குத்தி விடாதேன்னு அர்த்தமா? அதுக்காக போகிறான் இவன், கைங்கரியத்துத்தானே போகிறான்றது அவளுக்கு தெரியுமே. சிருஷ்டத்துவம் வனவாசாயன்னு சொன்னாலே, சொனுருக்தா சுகுர்ஜனேன்னு சொன்னாலே, அப்படிப்பட்டவள் ஏன் இந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னா, அந்த இடத்துல வியாக்கியானத்தில் நம்மள ஒரு வரி எழுதுறார். என்ன சொல்கிறான்னா, ராமே பிரமாதம் மாகார்ஷீஹி, ராமனுக்கு ஆபத்தை விளைக்காதே. புத்திர பிராத்தரி கச்சதி, உன் தமையனார் நடந்து செல்லுகிற பொழுது, அதாவது நடை அழகிலே கண்வையாதே கொள் என்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினார். நீ போறது திருமேனி காவலுக்காக போற, உன்னுடைய தமையனார் நடந்து போற பொழுதோ அந்த நடை இருக்கிறதே எப்பேற்பட்ட நடை. ராமபிரான் நடக்க ஆரம்பிச்சான்னா அந்த நடை அழகை இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். கஜசிம்ம கதி வீரவ் சார்தூல ரிஷபோபவ் என்னெல்லாம் சொல்லும்படியாக கஜகதி, சிம்மகதி, சர்ப்பகதி, சார்தூல கதி, அவர் நடந்து போகிற அழகு. இன்னைக்கு கூட கோவிலெல்லாம் பெருமாள் எடுத்து நடையழகுன்னு சேவிக்கிறதுக்கு போகிற அழகு என்ன அழகாக நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பிரசித்தம் அது. நடையழகுன்னா நடையழகர் நம்பெருமாள்னு பேர். அந்த நடையழகு சேவிச்சுட்டு இருந்தால் நமக்கு இது காலம் போகிறதே தெரியாது, அப்படி அழகு. அந்த நடையழக உடையவர் ராமபிரான். நீ போகிறது நடையழகை சேவிக்கிறதுக்கு இல்லை, அவருக்கு ஆபத்து வந்தால் தடுப்பதற்காக நீ போகிற. யாராவது பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து அவர் மேலே பாயறான்னு வச்சுக்கோ, அப்போ அதை தடுக்கிறதுக்கு போகிற பொழுதோ நீ நடையழகை கண் வைத்தாயானால் என்ன ஆகும்? காவல் சோர்வு ஏற்படும். நீ காவல் காக்க போகிறது நின்று போடும். என்ன ஆகும்? நீ நடையழகில் மயங்கி நிற்கிற பொழுதோ வேற ஒருத்தன் வந்து ராமபிரானுக்கு ஆபத்தை விளைத்தால் அப்போ நீ என்ன பண்ணணும்? எப்படியாவது மனசை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் எவ்வளவு அழகாக நடந்தாலும் அந்த நடையழகு மாத்திரம் பார்க்கவே கூடாது, அதில் கண்ணே வைக்கக்கூடாது. சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொன்னால் சட்டுன்னு புரியுது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய தலைவர், ஒரு பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோ, அவர் ரொம்ப அழகாக பேசுகிறான்னு சொல்கிறேன் இல்லையா? நல்லா அந்த பாஷை நமக்கு புரியலை, அதனால தெரியல, ரொம்ப அழகாக பேசுகிறார் அப்படின்னலாம் சொல்கிறான். அப்போ ரொம்ப அழகாக பேசுகிறான்னா அவர் பக்கத்தில் செக்யூரிட்டியெல்லாம் நின்றுட்டுருக்கான். இப்போ செக்யூரிட்டியாக நின்றுட்டுருக்கிறவன் நம்ம தலைவர் ரொம்ப அழகாக பேசுகிறான்னு இவனும் உட்காந்து கை தட்டிட்டு இருந்தான்னா அவன் செக்யூரிட்டியே இல்லைன்றான். செக்யூரிட்டின்ற என்ன பண்ணணும்? இவர் பேசுறதையோ இவர் என்ன பண்ணுறாரோ பார்க்கணும். அவன் மற்றவாளை பார்த்துட்டே இருக்கணும். எந்த சமயத்தில் யார் என்ன ஆபத்து விளைத்து விடுவாளோ, எவன் துப்பாக்கியை நீட்டுவானோ, எவன் கத்தியை வீசுவானோ அப்படின்னு அதை தான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர இவரை அவன் பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அது ஒன்றும் காவலே கிடையாது. அப்போ காவல் சோர்வு ஏற்படாது இருக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் எஜமானனுடைய அழகில் அவன் ஈடுபடக்கூடாது. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறா இவள் சுமித்திரை இளைய பெருமாள் லக்ஷ்மணனுக்கு சொல்லுகிற பொழுது, ராமே பிரமாதம் மாகார்ஷீஹி புத்திர பிராத்தரி கச்சதி, உன் தமையனார் நடந்து செல்லுகிற பொழுது அந்த நடையழகிலே கண் வைத்தால் நீ உன்னை இழந்து விடுவாய், ராமனையும் இழந்து விடுவாய். ஆகையினாலே
நீ நடையழகலை கண் வைக்காதேன்னு சொன்னான். அப்போ ராமனுக்கு தொண்டு செய்வதற்கே ராமனுடைய அழகு தடை என்று சொன்னால், அப்போ பரதனுக்கு தொண்டு செய்வதற்கு ராமனுடைய அழகு தடை என்பதை சொல்லவும் வேணுமோ? அப்போ என்னாச்சு? ராமனுடைய அழகில் கண்ணே வைக்கக்கூடாது. அதுதான் சத்ருகனனுக்கு பெருமை. அவருக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், நித்திய சத்ருக்னா, இந்திரியங்களை ஜெயித்தவர். இந்திரியத்தினுடைய ஜெயமாவது என்ன அப்படின்னு கேட்டால், ராமனுடைய அழகிலேயும் கண் வையாதவர். ராமனுக்கு தொண்டு செய்வது, ராமனுடைய ராமபக்தியையும் கூட தனக்கு பாபமாக நினைப்பவர்னு சொல்றோம். இப்போ அயோத்தியில் இந்த ராமபக்தியாகிற பாபமுடையவன் இவன் ஒருத்தனுமே இருன்ற. அயோத்தியிலே பாபமே இல்லாதவன் இந்த சத்ருகனாழ்வான் ஒருத்தன் தான், வேற யாருமே கிடையாது. எல்லாரும் அயோத்தியில் எப்படி இருந்தான்னு கேட்டால், ராமபூதன் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. எல்லாரும் ராமன் 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 சொல்லிட்டு இருக்கிற பொழுது இவர் மட்டும் பரதன்னு சொல்லிட்டு இருந்தது. அது எப்படிப்பட்ட ஒரு தன்மை அது? என்னால் அது சத்ருகனாழ்வானுக்கு ஒரு தனிப்பெருமை. அதனால தான் இதில் சொல்கிற பொழுது கூட என்ன சொல்லுவான்னா, இப்போ 4000 வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பள்ளி அது இது ஜனன்யாச்சார் சுவாமி திருப்பாவினுடைய 4000 வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இவாளெல்லாம் தேகாத்மாபிமானிகள்னு என் பள்ளிக்கு பட்டாபிஷேகம் என்று நினைத்த தசரதனோ அல்லது கைகேயியோ கௌசல்யையோ இவாளெல்லாம் என்னன்னா தேகமே ஆத்மான்னு நினைத்திருக்கிற அறிவிலிகள். ஆனால் அகம்பேத்மி மகாத்மானம் என்று உள்ளபடி ராமபிரானுடைய தன்மையை உணர்ந்தவர்களான ரிஷிகள் இருக்காளே, அவர்கள் இவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். ஆனால் அந்த ரிஷிகளும் கூட ராமபிரானிடத்தில் காரியம் கொண்டார்களே தவிர அவனுக்கு தொண்டு செய்தார்களோ செய்யல. அதனால அந்த ரிஷிகளை காட்டிலும் யார் உயர்ந்தவர்னா இளைய பெருமாள் உயர்ந்தவர். இளைய பெருமாள் என்கிறவர் அவர் இவரை காட்டிலும் அவர் உயர்ந்தவர். என்ன காரணம்? ராமபிரானுக்கு தொண்டு செய்தார். ஆனால் தொண்டு செய்த இளைய பெருமாளை காட்டிலும் யார் உயர்ந்தவர்னு பார்த்தா பரதாழ்வான் உயர்ந்தவர். என்ன காரணம்னா, இவன் கூட நீ காட்டுக்கு வராதேன்னு சொன்னான், பிடிவாதம் பிடிச்சு நான் வந்து தான் தீருவேன் காட்டுக்குன்னு பிடிவாதம் பிடிச்சு கூடவே போனார் இளைய பெருமாள். ஆனால் பரதாழ்வானும் அப்படித்தான் முதல்ல சொல்கிறான், நானும் உன்னோட காட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் காட்டுக்கு போயிட்டா ராஜ்யத்தை யார் பரிபாலனம் பண்ணுறது? என் வார்த்தையை நீ கேட்கிறவனாக இருந்தால் அயோத்திக்கு திரும்பி போன்னு சொல்கிறார். உடனே தனக்கு அது இஷ்டமில்லைன்னா கூட பெருமாளுடைய வாக்கை மீறக்கூடாது என்பதற்காக அவன் அயோத்திக்கு திரும்பி வந்தான். பரதாழ்வான் என்று பார்க்கிற பொழுது சொன்ன சொல் கேளாத இளைய பெருமாளை விட சொன்ன சொல் கேட்ட பரதன் உயர்ந்தவன் சொன்னான். அந்த பரதன் கூட ராமபிரானுக்குத்தான் அடியவனாயிருந்தான். ஆனால் சத்ருகனாழ்வான் ராமபிரானுடைய அடியவனான பரதனுக்கு அடியவனாயிருந்தபடினாலே அந்த பரதனை விட சத்ருகன் உயர்ந்தவன் என்று இப்படி அவர் நான் சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறா தெரியுமா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசன்ற. இப்போ தசரதன் மலை என்று தான் மற்றவாள்லாம் ரிஷிகள் மலைன்னு சொன்னால் தசரதன் கடுகு. ஆனால் இந்த இளைய பெருமாளை நினைத்து பார்க்கிற பொழுதோ யாருன்னா ரிஷிகளே கடுகு, இளைய பெருமாள் மலைன்னு சொன்னோம். அதுக்கு மேலே பரதாழ்வானை பார்க்குற பொழுதோ பரதன் மலை, இந்த லக்ஷ்மணன் கடுகுன்னு. இப்போ சத்ருகனை பார்க்குற பொழுதோ சத்ருகனன் மலை, பரதனே கடுகுன்றார். அவ்வளவு அவளுக்கு பர்வத பரமானு ஓட்டை வாசி போகும் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சத்ருகனாழ்வானுடைய வைபவம் தான் அயோத்தியா காண்டத்தில் முதல்ல தொடங்குகிற பொழுதே அவனை என்ன சொல்கிறார்? கச்சதா மாதுல குலம். அது சொல்கிறார். அவனுக்கு எந்த அளவுக்கு வசப்பட்டிருந்தான்னு கேட்டால் சொல்கிறார் நீதஹா அப்படின்னு. நீதஹான்னா இவனுக்கு தனி சாதாரணமாக வெளியூர் போனோன்னா நாள் பார்க்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு, இப்போ யாரும் பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோ. நமக்கு நாள் டிக்கெட் கிடைக்கிற இன்றைக்கி தான் நாள். நம்ம சொல்கிற இன்றைக்கி நாள் டிக்கெட் கிடைக்குமாண்ணா அது வேறு விஷயம். ஆனால் நாள் பார்க்கணும். அப்போ பரதாழ்வான் வெளியூர் போகிறான்னா அவனுக்கு நாள் பார்த்துருப்பாளே அப்படின்னா சத்ருகனனுக்கு நாள் பார்க்கணும். 2 பேருக்கும் ஒரே நாள் அமையவே அமையாது. அடுத்தடுத்த தம்பியாக இருந்தால் நிச்சயமாக அமையவே அமையாது. என்ன காரணம்னா ஒரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு வச்சு தாராபலன் பார்க்குற பொழுதும் அடுத்த நட்சத்திரத்துக்கு வரவே வராது. 2 நட்சத்திரம் பக்கத்தில் இருந்தால் ஒரே நாள் வரவே வராது. வேறு வேறு நாள் தான் பார்க்கணும். ஆனால் பரதனுக்கு தான் நாள் பார்த்தா சத்ருகனுக்கு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோம். அதன்னு சுவாமி ஏன் பார்க்கலன்னு கேட்டால் அவர் தான் அவனுக்கு உடமையாயிட்டாருன்னு. இப்போ நமக்கு நாள் பாப்பா, பொட்டி படுக்கைக்கெல்லாம் நாள் பாப்பாளான்னா அந்த மாதிரி தான் இவன் பொட்டி படுக்க போல போயிட்டான், கூடவே போயிட்டான். இவனை இன்னொன்று கூட பாருங்கள், பரதன் தன்னுடைய மாமாவினுடைய அகத்துக்கு செல்லுகிறான். சத்ருகனுக்கு அவன் மாமாவா இல்லையே. ஏன்னா சத்ருகனன் வேற தாயாருடைய பிள்ளை. இவன் பரதன் கைகேயினுடைய பிள்ளை. அவன் கேகய தேசத்துக்கு போகிறான். அப்போ இவன் எந்த ஊர்லேருந்து வந்தானோ அந்த ஊருக்கு தானே போனான் இவன். ஆனால் இவன் பரதனோட பின்னால் போகிறான். அந்த அளவுக்கு பாகவத சேஷத்துவம் என்ன. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் பிரீத்தி புரஸ்கிருதா, அது கைங்கரியம் பண்ண போகிறோன்னு சந்தோஷத்தோடு போனான். என்ன பண்ணுறது, தள்ளெழுத்து போய் ஆகணும் அப்படின்னு இந்த வேலைக்காரன் கூடவே வரானே
அந்த மாதிரி வந்தானா அதுதான் இல்லை. அதனால் அந்த பாகவத சேஷத்துவம் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறதை முழுமையாக அனுஷ்டித்து காட்டினவன் யாருன்னா இந்த சத்ருக்ன ஆழ்வான் தான் என்று இதுதான் சொல்கிறான். இது இன்னும் கூட நிறைய விவரிச்சிருக்கா. நம்ம மேலே இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் ஆகிடுது. அதனால் மேலே நகர்த்து விடுகிறேன். இப்போது அடுத்தபடியாக தசரத சக்கரவர்த்தி அவருக்கு என்ன வயசுன்னா 60,000 வயசுன்னு சொல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இதை பற்றியெல்லாம் விசாரங்களெல்லாம் நம்ம பண்ண முடியும். அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், இல்லாதையும் இருக்க. ஒரே ஒரு விஷயம், நகி சர்வ ஜானாத்தின்னு ஒரு வச்சனம் சொல்லுவாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் முழுக்க யாரும் தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களில் இது என்ன ஏதுன்றதெல்லாம் நாம் இன்னைக்கு இருக்கிற காலத்தை வைத்துக்கொண்டு நாம் இதெல்லாம் எடை போடவே முடியாது. என்னைக்கோ நடந்த விற்த்தாந்தங்கள், அவளுக்கெல்லாம் அவ்வளோ வயசு. இப்போ நம்ம ஆச்சாரியாலேயே சொல்கிறேன், ஸ்ரீ ராமானுஜர் 120 வருஷம் எழுந்தோடு இருந்தார்னு சொல்கிறார். அவருடைய ஆச்சாரியரான ஆளவந்தாருக்கு 125 வயசுன்னு சொல்கிறார். அதே போல் எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன். கூரத்தாழ்வானுக்கு 109 என்னமோ வயசு சொல்கிறான். அவர் எழுந்தோடு இருந்த காலம் எல்லாம் 100க்கு மேலே எழுந்தோடு இருந்திருக்கார். இப்போ அந்த மாதிரியே மனுஷாலை நம்ம பார்க்கலையே, அதனால் அவன் 100 வயசு இருந்தான்றதே பொய்ன்னு சொல்லிவிடுறதா? அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை. எல்லாம் மாறுகிறது, காலம் மாற மாற எத்தனையோ விஷயங்கள் மாறுகிறது. அதனால் இப்போ தசரத சக்கரவர்த்தி 60,000 வயசு இருந்தார். அவருக்கு 360 பத்தினிகள் இருந்தான்னு எழுதி வச்சிருக்கா. வால்மீகி ராமாயணத்திலே இருக்குது, 360 பத்தினிகள் இருந்தான்னு இருக்கு. அப்படின்னா என்ன சுவாமி இதெல்லாம் உண்டா? ஆனால் அதே சமயத்தில் அவருடைய பிள்ளையான ராமபிரான் ஏகபத்தினி விரதன் அதையும் எழுதி வச்சிருக்கார். எப்படியெல்லாம் சொல்கிறா பாருங்க. அதனால் இதெல்லாம் பாட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம பெரியவர்கள் விட்டு விட்டார்கள், அவ்வளவுதானே தவிர அது 60,000 60 ராமபிரான் 11,000 வருஷம் இருந்தான்னு தான் சொல்கிறான். அப்போ தசரதர் பார்த்த பொழுது ராமபிரானே அல்பாயுசு தான் இல்லையா? அவர் 60,000 வருஷம் எங்கே, இவர் 11,000 வருஷம் எங்கே அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் சொல்லலாமான்னு கேட்டால் அதெல்லாம் விஷயமே இல்லை. அந்த காலக்கணக்கெல்லாம் நம்ம உச்சோடு அவர் சொல்கிறா. இந்த காலக்கணக்கை பற்றி சொல்கிற பொழுது ஒரு வியாக்கியாத்தை எழுதியிருக்கார். என்ன சொல்கிறேன்னா, இது காக்கதந்த விசாரம்னு எழுதியிருக்கார். அந்த காலத்தை சொல்லுவாளாம். என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி விசாரம் பண்ணுறதுன்னா ஒருத்தர் உட்காந்து பூனையினுடைய உடம்புல எத்தனை ரோமம் இருக்குதுன்னு எண்ணிட்டு இருந்தார். ஒருத்தர் இதுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். ஒருத்தர் இது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இதில் என்ன பிரயோஜனம் அடுத்தபடியான்னு கேட்டால் பதில் சொல்லணும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களே உண்டு. ஆமாம், தசரதனுக்கு 60,000 கம்பரன் சொல்கிறார். 60,000 ஆண்டு மலருடரான்னு சொல்கிறார். 60,000 ஆண்டு பிள்ளை இல்லாத இருந்த தசரதனுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான்னு அந்த 60,000 என்கிற சொல்லையே கம்பரன் கூட உபயோகப்படுத்தி இருக்கிறார். அதனால் அதெல்லாம் நமக்கு வேறு விஷயம். அந்த ஒரு நாள் திடீர்னு என்ன ஆச்சு, தசரதன் அப்படி கண்ணாடியில் தன்னை பார்த்துட்டான் போல இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, காதோறும் கொஞ்சம் வெளுப்பாக வந்து கொடுத்தான், கொஞ்சம் ரோமம் வந்து வெளுத்து போயிட்டான். என்னாச்சு, அது வெளுப்பாக இருந்த அந்த இது என்ன காதோடு வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லித்தான். என்ன சொல்லிட்டு, உனக்கு வயசாகி போச்சு, ராஜ்யத்தை ஒப்படைச்சுடு, உன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சுடு. மன்னனே அவனியை மகனுக்கேந்து நீ பன்னருந்தவம் புரி பருவமீதன கண்ணமூலத்தில் கழற வந்ததென மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர். சப்தத்தை மயிர்னே சப்தத்தை உபயோகப்படுத்தார். யார்? கம்பர் சொல்கிற வார்த்தை இது. அந்த காதோரம் தான் முதல்ல நினைக்குமா. அது எதுக்குன்னு கேட்டால் வயசாகி போச்சுன்னு காதல் வந்து சொல்கிறதா அப்படின்னு ஒரு உத்பிரேட்சையாக சொல்கிறார் இவர் கம்பர். கண்ணமூலத்தில் கழற வந்ததென அப்படின்னு சொல்கிறார். மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர் அப்படின்னா உடனே என்ன பண்ணினான், அங்கேருந்து தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டான். அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடணும்னு தோணிச்சு இவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், அது முன்னால் இங்கே இவனை ஜனங்களெல்லாம் அழைத்தான். அந்த காலத்திலேயே பாருங்க, ஜனங்களை அழைத்து அவர்களிடத்துல அபிப்பிராயம் கேட்டுவிட்டு அப்புறம் பண்ணுறோம். அது வந்து முடியாட்சியாக இருந்தாலும் கூட குடியாட்சியும் நடக்கிறது. என்ன பண்ணுறான் கதன், அவன் என்ன பண்ணுறான், அவளை கேட்குறான். இந்த மாதிரி நான் ஸ்னிக்தா அனுநாதி சஞ்சஜ்ஞே தத்ர ஹர்ஷசமீரிதா ஜனைகோத்குஷ்ட சன்னாதோ விமானம் கம்பயன்னிவா. ஜனங்களிடத்துல போய் கேட்குறான். அந்த என்ன கேட்குறான்னா, கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஆதலாலி ராமனுக்கு அரசை நல்கி பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான் மாதவன் தொடங்கிய வனத்தை நண்ணுவேன் யாதுனும் கருத்தன இணைய கூறினான். கம்பர் சொல்கிறார், தனக்கு வயசாகி போச்சு, ரொம்ப நாள் ராஜ்யத்தை ஆண்டுட்டேன், ஆதலால் இராமனுக்கு அரசை நல்கி ராமனிடத்தில் ராஜ்யத்தை கொடுத்து விட போகிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, காட்டில் போய் தபஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவளுக்கெல்லாம் வானப்பிரஸ்தம்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு அளவில் தான் ராஜ்யத்தில் இருக்கணும். அது ஆயிடுச்சுன்னா இப்போ பாண்டவாள் கூட
வானப்பிரஸ்தம் போனான்னு சொல்கிறாள் இல்லையோ. இவன் திருதராஷ்டிரன்லாம் கூட இப்போ யுத்தம் முடிஞ்ச உடனே அவள் வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுறான். வானப்பிரஸ்தம்னா காட்டுக்கு போயிடுவான். வயசான காலத்தில் பத்தினியோட கூட இருக்கிற காலம் அது. ஆனால் அங்கே காட்டுக்கு போய் ஏதோ கிடைக்கிறத வச்சுட்டு காய்கறி கிழங்குகளை வச்சுட்டு அவள் ஜீவிக்கணும். சந்நியாசம்ன்றது 4வது ஆசிரமம். முதல்ல பிரம்மச்சரியம், அடுத்தது கார்ஹஸ்யம்னா குடும்பத்தோட நம்ம நகரத்திலேயே வசிக்கிறது. வானப்பிரஸ்தம்ன்றது என்னன்னா எல்லாம் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போயிருக்கிறது. நான் தான் இப்போ பெரும்பாலும் இங்கே இருக்கிறவாழ்ல வயசான வாழ்க்கெல்லாம் வானப்பிரஸ்தம் தான். இது கார்ஹஸ்யம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் கேட்டால் பிள்ளை கேட்டால் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் இருக்கான்றான், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கா. நீங்கள் என்ன பண்ண, நான் தனியாக இருக்கேன்றான். அதுதான் வானப்பிரஸ்தம். அது காட்டில் இல்லை, அது மரம் இருக்கிற காட்டில் இல்லை, கான்கிரீட் காட்டில் உட்காந்துருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி பார்த்தா இங்கே எல்லாருமே வானப்பிரஸ்தம் தான். நானும் அது ஆசிரமம் நமக்கும் வந்துடுது. அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு போவேன் என்று சொல்லுகிறான் தசரத சக்கரவர்த்தி. என்ன சொல்லுகிறான்? பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான். பேதமை தாவி வருகின்ற பிறப்பை நீக்குவதற்காக நான் மாதவன் தொடங்கிய வனத்தை நண்ணுவேன். நான் வனத்தை நண்ணப் போகிறேன். யாதுனும் கருத்தனை இணைய கூறினான். யாதுனும் கருத்து, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டான். உடனே கேட்ட உடனே அப்படியே அந்த அயோத்தியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என்ன பண்ணான்னா சந்தோஷப்பட்டு அப்படியே கூச்சலிட்டார்களாம். அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ஜனவு கோத்குஷ்ட சன்னாதா விமானம் கம்பயன்னிவா. மண்டபமே அதிர்ற மாதிரி அத்தனை பேரும் கத்தினாலாம். என்ன கத்தினான்னு கேட்டார். இந்த கழவா ஒழிகன்னு நம்மள சொல்றார், நான் வார்த்தை சொல்லலை, நம்மள சொல்றார். கழவா ஒழிந்து போ என்றார்கள் அப்படின்றார். அது என்னென்ன ஸ்லோகத்தில் வேடிக்கை அந்த விஷயம் இருக்கிறது. அநேக வருஷ சாஹஸ்ரா விருத்தஸ்வமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம். நீ ரொம்ப நாள் ஆண்டு ரொம்ப கழவனா போயிட்டு விருத்தஸ்வமசி பார்த்திவா, ரொம்ப வயசாகி போயிடுது உனக்கு. அதனால் சராமம் யுவராஜாவான அந்த ராமனை நாங்கள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். முதல்ல அந்த காரியத்தை செய்யு, இடத்த காலி பண்ணு அப்படின்னு அவள் சொன்னாலாம். உடனே தசரதனுக்கே ரொம்ப வருத்தமாக போயிடுது. என்ன பண்ணுறான் கேட்குறான். ஐயோ, நான் என்ன பண்ணினேன், எதுக்காக நீங்கள் என்னை பார்த்து ஒழிஞ்சு போன்னு சொல்கிறீங்க? கழவா ஒழிந்து போ என்று மண்டபம் அதிலே கூக்குரலிட்டார்கள் என்று வியாக்கியானம் பண்ணினார் நம்பிள்ளை. கேட்கிறான். கதன்னுமயி தர்மேண பிருத்திவி மனுஷா சதி பவந்தா தட்டுமிச்சந்தி யுவராஜம் மமாத்மஜம். நான் தர்மத்தின் நெறி தவறாமல் இத்தனை வருஷம் உங்களை ஆண்டேனே, உங்களுக்கு ஏதாவது குறை வச்சேனா? அப்படி இருக்கிற பொழுது நான் சீக்கிரம் போகணும், என் பிள்ளை வரணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க நீங்கள்? என்ன காரணம்? என்னிடத்தில் என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு கேட்டானா. உடனே அவள் சொன்னாளா, அப்பா உன்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை, நீ ரொம்ப நன்னா தான் ராஜ்யத்தை ஆண்டாய், அப்போ எதுக்கு என்ன ஒழிஞ்சு போன்னு சொன்னீர்கள்னா, உன்னை விட உன் பிள்ளை இன்னும் குணசாலியாக இருக்கானே, உன் ராஜ்யத்திலே இவ்வளவு நன்னா இருக்குமே, உன் பிள்ளை வந்தால் எப்படி இருக்கும்? அதனால பகவோன் ரூப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தேன். உன்னை விட உன்னுடைய பிள்ளைக்கு 100 கல்யாணம் 100 மடங்கு குணங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால என்னன்னா அவன் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அவ்வளவுதானே தவிர உன்னிடத்தில் குறையாலே அல்ல, உன் பிள்ளையினுடைய நிறையாலேன்னு சொன்னாங்க. உன்னுடைய பிள்ளை குணசாலியாக இருக்கானே, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். இதை கேட்ட உடனே அவனுக்கு சந்தோஷம் தான். நம்ம பிள்ளையை நல்லா வளர்த்துருக்கோம், பரவாயில்ல, பிள்ளைக்கு நல்ல குணம் இருக்குன்னு ரொம்ப கொண்டாடுறா அப்படின்னு சொல்கிறான். அது இப்போ என்ன காரணம்னா, பகவான் ரொம்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே அப்படின்னு சொன்னான். ஆனால் உடனே பார்த்தார், ராமபிரானை அழைத்தார். அழைத்து என்ன பண்ணுறாருன்னா, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். இதில் இன்னொரு வேடிக்கை, இது ஒரு ஆச்சரியமாக எல்லோரும் கேள்வி கேட்பான். என்ன கேட்பான்னா, சாதாரண ஒரு முகூர்த்தம் வச்சா அந்த முகூர்த்தம் தப்பக்கூடாது. தப்பி போயிடுத்தோன்னா வாத்தியார் வச்ச முகூர்த்தமே சரியில்லைன்ட்டு வாத்தியாரியே மாற்றி விடுவோம். இல்லை, ஒரு வாத்தியாரத்தில் போய் கேட்குறோம், முகூர்த்தம் வைக்கிறோம், ஏதோ காரணத்தினால கல்யாணம் தடைப்பட்டு போயிடுது. பார்த்தா இந்த வாத்தியார் ராசி இல்லைன்னு மாற்றிடுவா. நிறைய பேர் அந்த மாதிரி தான் லோகத்தில் பண்ணுற வழக்கம். ஆனால் இங்கே குலகுரு யாருன்னா வசிஷ்டர். பட்டாபிஷேகத்துக்கு அவர் நாள் வச்சிருப்பார். ஆனால் அந்த பட்டாபிஷேகம் நடக்கலையே. வசிஷ்டர் பிரம்ம ரிஷி வச்ச பட்டாபிஷேகம் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பார்க்கணும். இந்த தசரதனே கொஞ்சம் அரைக்குறை ஜோசியம் போல் இருக்குது. அவனே என்ன சொல்லிட்டான், நாளைக்கு மற்ற நாள் நன்னா இருக்குது, அன்றைக்கி பட்டாபிஷேகம் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அங்கேயே அவன் வசிஷ்டரை கேட்டு பண்ணியிருந்தா அங்கே இல்லை. நீர் போய் வசிஷ்டரை கூட்டி எல்லா ஏற்பாடையும் நீர் பண்ணோன்னு சொன்னானே தவிர, வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தா இவனே ஏதோ ஒரு நாள் பார்த்து சொல்லிட்டோம், இன்னும் 2 நாள் கழித்து நன்னா இருக்குது, அன்றைக்கி வச்சு விடலாம் பட்டாபிஷேகத்தை. அதனால தான் அது நடக்கலையோ என்னமோ தெரியல. வசிஷ்டர் வச்சிருந்தா நடந்திருக்குமோ யாருக்கு தெரியும். நடந்திருந்தா இன்றைக்கே சாத்துவரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்ரீராமாயணத்தை நம்ம பண்ணக்கூடாது, அதனால் இன்னும் ஓடுமே. அதனால் என்ன வச்சுட்டாருன்னா, அவர் தசரதனே வச்சா அது நடக்கலைன்றது எல்லாருக்கும் தெரியும்.
அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ சொன்ன பாருங்கள், ஒரு பாட்டு, கம்பருடைய பாட்டு, இது அறம் விழுந்த பாட்டுன்னு சொல்லுவாள். அறம் விழுறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிவிட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த வார்த்தையில் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருந்ததுன்னா அந்த அர்த்தம் பலிச்சு போயிடுமா சில சமயம் தப்பாக சொல்கிற வார்த்தை. அந்த மாதிரி கூட ஏதோ சிலதெல்லாம் கூட எடுத்து எழுதியிருக்கா, யாரோ சொன்னது அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கா. அதெல்லாம் லௌகிகமான விஷயங்கள், அது வேண்டாம். இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் பாடினார், அதுக்கப்புறம் அவருக்கு பாட்டே வரலையா. அந்த மாதிரி இந்த மாதிரி அறம் விழுதல்னு சொல்லுவோம். இந்த பாட்டில் என்ன இருக்குது பாருங்க. ஆதலால் இராமனுக்கு அரசை நல்கி மாதவன் பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான், மாதவன் தொடங்கிய வனத்தை நண்ணுவேன், யாதுனும் கருத்தனை இணைய கூறினான் அப்படின்ற இந்த பாட்டில். இது அப்படியே தலைகழ திருப்பினா எத்தனை அர்த்தம் வருது பாருங்க. ஆதலால் இராமனுக்கு அரசை நல்கி, என்ன அங்கே நான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டாக்கா, பேதமை தாய் வரும், பேதமை தாவி வரும். பேதமைன்னா அறியாமை, அது தாவி வருகின்றதுன்ற அர்த்தத்தில் சொல்கிறான். ஆனால் அது என்ன அர்த்தம்? பேதமை தாய் யார்? கைகேயி. அவள் வருவாள், அவள் வந்து இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்துன்னு சொல்லுவள். ஆதலால் நான் என்ன பண்ண போகிறேன், இராமனுக்கு அரசை நல்கி. இராமன் என்னால் என்ன அர்த்தம்? அங்கு இராத மன்னன் ஆகிய பரதன். இராமன்னாக்க அங்கே இல்லை, அவன் பரதன் இல்லை, அவன் எங்கேயோ வெளியூரில் உட்காந்துருக்கான். இராமனுக்கு அரசை நல்கி, அவன் மாது அவன் தொடங்கிய, மாது அவன் தொடங்கி, மாதுன்னா கைகையும் சொல்லலாம், இல்லை மந்தரையே சொல்லலாம். மந்தரையே ஒரு மாது தானே. அவள் இந்த பட்டாபிஷேகத்துக்கு ஒரு அவன் தொடங்கிவிட்டான். இவள் மாது அவன் தொடங்கினபடியினாலே பேதமை தாய் வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், பிறப்பை நீக்குவான் வனத்தை நண்ணுவேன் அப்படின்னு சொன்ன. பிறப்பை நீக்குவான்னு ஆறு? என்னுடைய பிறவியை நீக்க போறவனே ராமபிரான் தான். பிறப்பை நீக்குவான் என்ன காரணம்? ரெண்டு காரணம் சொல்லலாம். பரமாத்மா, அதனால இவனுக்கு பிறவியை முடிக்கிறான், அந்த அர்த்தம் சொல்லலாம். அவ்வளவு தசரதனுக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியுமோ, இவனுக்கு புத்திர சோகத்தால்தான் மரணம்னு சொல்லியிருக்குது ஏற்கனவே. அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரிஷிகுமாரரை சப்தவேதின்ற அஸ்திரத்தால் இவன் வதம் பண்ணிவிட்டான். அப்போ அந்த ரிஷி சபிச்சுட்டார், நான் எப்படி இப்போ புத்திர இதனால் சோகத்தினால மரணம் அடையிறேனோ அதே மாதிரி நீயும் புத்திர சோகத்தால் மரணம் அடையிறதுன்னு சொல்லிவிட்டான். தசரதனுக்கு சாபம் கொடுத்துட்டான். அப்போ தசரதன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த சாபத்தை கேட்டு அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்ன காரணம்னா, அவனுக்கு புத்திரனே இல்லை. இப்போ புத்திர சோகம் ஏற்படணும்னா ஒரு புத்திரன் பரப்பானோ இல்லையோ, அது போகிறோம், எனக்கு புத்திரன் பரத்தா போகிறோம் அப்படின்னு அப்போ தோணிச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, அந்த புத்திரனை பிரிந்து இப்போ மரணத்தை அடைய போறான். அதனால் என்ன சொல்கிறான், பிறப்பை நீக்குவான், பிறப்பை நீக்க போகிறவனான ராமபிரானை வனத்தை நண்ணுவேன், வனத்தை அடையும்படி செய்ய போகிறேன் என்று இவனை அறியாமல் இவன் சொன்ன வார்த்தையில் பின்னால் நடக்க போகிறதும் சேர்ந்து வந்துவிட்டது. அதுதான் கம்பருடைய ரொம்ப அழகான பாட்டு. சரி, என்ன ஆச்சு? தசரதன் அங்கேருந்து ராமபிரானை அழைத்தான். அழைச்சி என்ன சொல்லிட்டான், இப்போ நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், நீ என்னென்ன சித்தம் பண்ணிக்கணுமோ பண்ணுங்க. பட்டாபிஷேகம்னா அதுக்கு முன்னால் விரதங்கள்லாம் இருக்கணும், ஏதோ சில காரியங்கள்லாம் பண்ணணும், அதனால் நீ போய் பண்ணிக்கோ அப்படின்னு ராமபிரானை அழைத்து சொன்னார். சொன்ன பிற்பாடு அவர் சொன்ன வார்த்தை 2-3 வார்த்தை ரொம்ப மனதில் கருத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தை. ஏன் இப்படி சொன்னார்ன்றது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறது தெரியுமா? விப்ரோஷித பரதோ யாவதேவ புராஜிதா தாவதேவ அபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோ மமா. இப்போ பரதன் ஊர்லேயே இல்லை. இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, பரதன் நான் சொன்னேன் கஜதா மாதுர குலம் ததா பரதேன அனகான்னு மாமாவாத்துக்கு போனான்னுட்டு, மாமாவாத்துக்கு போனான்னு சொன்னாரே தவிர அதுக்கப்புறம் இது எப்போ நடந்தது, உடனே பட்டாபிஷேக பிரஸ்தாபத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் வால்மீகி. ஆனால் சீதா பிராட்டி வேற ஒரு இடத்துல சொல்கிற பொழுது, ஹனுமான் இடத்துலையும் ராவணன் இடத்துலையும், ராவணன் சன்னியாசியாக வந்து பிக்ஷை எடுக்கிற பொழுது யார் என்னன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிற பொழுதும் என்ன அந்த சமயத்துலையும் சொல்லியிருக்கான் அதே வார்த்தையை. பின்னால் ஹனுமான் இடத்துலையும் அடையாளமாக சொல்கிறான். அங்கே சொல்கிற பொழுது கல்யாணமான பிற்பாடு நானும் என்னுடைய பர்த்தாவும் 12 வருஷ காலம் அயோத்தியில் சௌக்கியமாக இருந்தோம் சொல்லும். சமாத் துவாதசத்ராகம் ராகவசிய நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி. எல்லா போகங்களையும் அனுப்பிச்சு 12 வருஷம் சௌக்கியமாக இருந்தோம் சொல்லும். அதனால் கல்யாணம் ஆன உடனே பட்டாபிஷேக பிரஸ்தாபம் நடக்கலை, 12 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. அந்த ஸ்லோகத்தையும் இங்கே கொண்டு வந்து பொருத்தி பார்த்தா 12 வருஷம் கழிச்சின்னு தெரியாது. ஆனால் அப்போ பரதன் ஊருக்கு போனான்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன உடனே கேகய தேசத்துக்கு போயிட்டான். அப்போ என்ன 12 வருஷம் அந்த ஊர்லேயே இருந்தானா? அது நமக்கு தெரியலை. 12 வருஷமாக அவராது இருந்திருப்பான், அது நமக்கு தெரியலை. அதை தவிர ஒருவேளை வந்துட்டு அடிக்கடி ஒவ்வொரு வாட்டியும் போகிறவனா இருப்பான், லீவுக்கு போகிறாள்,
தாத்தாவதுக்கு போகிறதுன்ட்டு அந்த காலத்து சின்ன பசங்களாக இருந்தால் வெக்கேஷனில் அனுப்பிப்பாளுங்க அந்த மாதிரி அடிக்கடி போகிறானா அதெல்லாம் வால்மீகி ஒன்றும் தொடவே இல்லை, சொல்லவே இல்லை. நாமளாக ஊகிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இதெல்லாம் அந்த மாதிரி. அதனால் என்ன சொல்கிறான், பரதன் அப்போ பட்டாபிஷேகத்தை பிரஸ்தாபம் பண்ணின பொழுதும் பரதன் ஊரில் இல்லை. அதுதான் விஷயம். ஏன்னா விப்ரோஷித பரதா யாவதேவ புராதிதா, அவன் ஊரில் இல்லைன்றதுக்கு காரணமாகவே தாவதேவ அபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோமம, இதுதான் அவனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு சரியான சமயம்னு சொல்றான். என்ன காரணம் அப்படின்னா அவனே சொல்றான், கிண்ணு சித்தம் மனுஷியானாம் அனித்யமிதிமே மதிஹி, மனுஷனுடைய மனசு இருக்க அது அனித்தியம் நிலனுக்கவே நிற்காது. சதாம்ச தர்ம நித்யானாம் கிருத்தசோபி ராகவா, பரதன் ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும் உனக்கு தெரியும். அவன் பரதன் இடத்துல ராமபிரானுக்கு ரொம்ப பிரீத்தி உண்டு. ஆனால் எப்பேற்பட்டவர்களையும் கூட என்ன பண்ணணும், மனுஷனுடைய மனசு இருக்க அது நம்பவே முடியாது. எப்போ வேணா எப்படி வேணா மாறிவிடும். அதனால் இப்போ பரதன் ஊரில் இல்லை, அதான் ரொம்ப நல்லது, உனக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிடும் அப்படின்னு என்ன பண்ணுறான். தசரதன் ராமபிரானை பார்த்து சொல்கிறான். இது சொல்லலாமா இந்த வார்த்தையை? நியாயமாக தசரதன் சத்தியவாதின்னு சொல்கிறான். சத்தியவாதின்னு சொன்னால் அது தவிர இன்னொரு விஷயம் இருக்குது, அது பின்னால் வர வேண்டிய விஷயம். இருந்தாலும் இங்கேயே சொல்லி அதை நேரம் எடுத்து சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்த வார்த்தையை இந்த பரதனை பற்றி தசரதர் சொன்னார்ன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணணும். பரதன் ஊரில் இல்லாததே நல்லது, அவன் வெளியில் போயிருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம். எப்படியும் ராமபிரான் மூத்தவன் தானே அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நேற்றைய தினம் கொஞ்சம் குறிப்பாக சொன்னேன். என்ன சொன்னேன்னாக்கா, பரதன் ராமபிரானை சித்திரக்கூட்டத்தில் சந்திக்கிறான். சந்திக்கிற பொழுது ராஜ்யத்தை நீ தான் ஏற்றுக்கொள்ளணும். எப்போ வயசில் மூத்தவன் நீயும் திருப்பி திருப்பி அதை நினச்சி பார்க்கணும். மூத்தவன்னா ஒரு நாள் மூத்தவன், அதுக்கு எவ்வளவு இது பண்ணுறா பாருங்க. மூத்தவனா ஏதோ இவர் வளர்த்தவர் பெரியவர் வயசில் பெரியவர் அந்த மூத்தவனுக்கு சொல்லலை. அவர் புனரூசில் பிறந்தார், இவர் புஷ்யத்தில் பிறந்தார். ஒரே ஒரு நாள் தான் மூத்தவர். ஆனால் கூட என்ன இருந்தாலும் மணிக்கணக்காக இருந்தால் கூட நீ தான் ராஜ்யத்துக்கு உரியவன். அப்படி அந்த பரதனுடைய அந்த நிலையை நாம் நினைத்து பார்க்க வேணும். எவ்வளவு அவளாம் அண்ணன் தம்பிகள்னா அந்த இலக்கணமாக இருந்திருக்கான்னு தெரியுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரதாழ்வான் நீ ராஜ்யத்துக்கு திரும்பி வந்து தான் ஆகணும். நீ வயசில் மூத்தவன் ஆகையினாலே இந்த மூத்தவன் இருக்கிற பொழுது இளையவன் அரசாடுறதுன்றது நம்ம பரம்பரையிலேயே கிடையாது. அதனால் நீ இதை எடுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பரதா, உனக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறார் கேள்வி. புரா பிராத்தா பிதானசமாதரம் தே சமுத்வஹன் மாதாமகே சமாஸ்ரௌஷீத் ராஜ்யசுல்கமனுத்தமம். நம்முடைய தாத்தா கேகே அதிபதி இருக்காரு, அவர் பரதனுக்கு தாத்தா. நம்ம தகப்பனார் போய் உன்னுடைய தாயாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். தசரதர் கைகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். இதெல்லாம் ராமன் பரதனுக்கு சொல்கிற சமாச்சாரம் இது. எங்கே சித்திரக்கூட்டத்தில் நீ அயோத்திக்கு திரும்பி வான்னு சொன்ன பொழுது சொன்ன சமாச்சாரம் இது. என்ன சொல்கிறார், இந்த மாதிரி தசரதன் கைகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பொழுது கைகேயினுடைய தகப்பனார் ஒரு இது உறுதி கேட்டார் தசரதன் இடத்துல. என்னன்னா, இவள் வயிற்றில் பறக்கிற பிள்ளைக்குத்தான் நீ ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு இப்போ சத்தியம் பண்ணு, அப்போ தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவேன், அதான் என் பொண்ணை கல்யாணம் வைக்கிறேன், இல்லாட்டா நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே தசரதர் என்ன பண்ணுறார், நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன், கைகை வயிற்றில் பிள்ளைக்குத்தான் பட்டாபிஷேகம். ஏன் சத்தியம் பண்ணார் அப்படின்னு கேட்டால், அப்போ வேறு பிள்ளையே கிடையாது. கைகைக்கு கௌசலிக்கும் பிள்ளை இல்லை, சுமித்திரிக்கும் பிள்ளை இல்லை. அதனால் எப்படி இருந்தாலும் இவள் வயிற்றில் தான் பிள்ளை பறக்க போகிறது, அதுக்கு தான் ராஜ்யம் வர போகிறது, அதை சத்தியமாக பண்ணி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்தை ராமபிரான் பரதனிடத்தில் தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான், இந்த ராஜ்யம் உனக்குத்தான் உரியது. எப்படி பார்த்தாலும் இப்போ நேத்தி கைகைக்கு அந்த 2 வரத்துக்காக நான் என்னை காட்டுக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்கிறாளே, அது விஷயம் இல்லை. அது இல்லைன்னாலும் ராஜ்யம் உனக்குத்தான் உரியது. அதனால் போ, அயோத்திக்கு போய் நீ ராஜ்யத்தை ஆளு, நான் வனவாசத்திற்கே போகிறேன் என்று ராமபிரான் அதை சொல்லுகிறான். இந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான், என்ன விஷயத்தை, கைகையினுடைய தகப்பனாருக்கு தான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மனசில் வச்சுட்டு தான் தசரதன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இதுதான் சரியான சமயம், பரதன் ஊரில் இல்லாத போதே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நான் என்ன காரணம் என்னன்றத ராமன் இடத்துல அவன் சொல்லலை. ஆனால் எப்படியோ ராமன் தெரிஞ்சு விட்டார், அவர் முன்னாலேயே தெரிஞ்சுட்டுருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போது இதுதான் இங்கே நடந்த நிகழ்ச்சி. ராமபிரானும் ஒன்றும் சொல்லலை. சரி, அப்படியே கையை கூப்பி நடக்கிறது நடக்கட்டும், எப்படி தேவர் திருவிழா என்னவோ அதுவே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். இங்கே தான் பல கேள்விகள்
இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் இப்போ நம்ம விட சொல்லணும். என்ன கேள்வி? இப்போ பரதனுக்கு ராஜ்யம் அளிக்கணும் அப்படின்றது சத்தியவாதின்றது இப்போ தசரதன் சத்தியத்துக்காகத்தான் பிராணனையே விட்டான்னு சொல்கிறோமே, முதல்ல அவன் சத்தியவாதியா? யோசனை பண்ணி பாருங்க. கைகேயினுடைய தாப்பனாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அந்த சத்தியத்தை மறந்து இல்லை மறைத்து ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவன் பிரயத்தனப்பட்டு அந்த சமயத்தில் ஞாபகம் வந்த உடனே நல்ல வேளை பரதன் ஊரில் இல்லைன்னு வேற அவன் சொன்னான். அவன் என்ன சத்தியவாதி? அவன் தசரதன் அவன் சத்தியவாதியே இல்லைன்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, சரி இது ராமபிரானுக்கு முன்னாலேயே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே பரதன் இடத்துல சொல்கிறார், இந்த ராஜ்யம் உனக்குத்தான் உரியது, எனக்கு இல்லைன்னு சொல்கிறார். இப்படி தசரதர் இந்த சொல்கிறார், பரதன் ஊரில் இல்லை அதனால்தான் உனக்கு பட்டாபிஷேகம் வச்சிருக்கேன்னு சொல்கிற பொழுதோ இவர் சத்தியவாதியான இவர் ராமபிரான் என்ன சொல்லியிருக்கணும்? என்னப்பா இப்படி பண்ணுறியே, நீ நம்ம தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அவள் வயிற்றில் தாயார் வயிற்றில் பிள்ளை கைகேயி வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்குத்தான் சொல்லிட்டு இப்போ எனக்கு பட்டாபிஷேகம் சொல்கிறியே, இது நியாயமா? நீ அவனுக்கு தானே பண்ணி வைக்கணும்னு அங்கேயே தசரதரையே கேட்டுருக்கணுமா வேண்டாமா? அப்போ ஒன்றும் சொல்லாத வாய மொழின்னு இருந்துட்டார் ராமபிரான். சரி நீ என்ன சொல்கிறீரோ கேட்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுக்கும் ஒரு வேளை பரதன் இல்லாத போதே பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு ஆசையா? எப்படி இதெல்லாம் நடந்தது? மூணாவது என்ன கேட்கலாம்? இது என்னன்னா சாதாரணமாக பாருங்க, இப்போ நம்ம ஆற்றுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்துறதா இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் இப்போ கட்டாட்சி போட்டு நீ வரியான்னு கேட்டு எவ்வளோ இப்போல்லாம் ரொம்ப சௌகரியமாக போச்சு. எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டா போகிறோம். அந்த காலத்தில் நேரம் போய் கூப்பிடணும், பத்திரிக்கை வைக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தது. அதெல்லாம் பண்ணி தானே இத்தனை நடத்தியிருக்கா. கூட பிறந்த தம்பி பரதாழ்வான் இந்த பட்டாபிஷேகம் நடந்தால் அவன் வரணும்னு யாருமே சொல்லலையா? அவன் அயோத்தியில விட்டு இத்தர தேசத்துக்கு போய் எத்தனை நாளாச்சுன்னு தெரியாது. 12 வருஷமா இல்லை 2 மாதமா அதை பற்றி தெரியலைன்னா கூட 2 மாதமா இருந்தால் கூட என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தம்பியை வரவழைக்கணும்னு சொல்லுவாங்க. கூட பிறந்த தம்பி இல்லாத ஒரு பெரிய சாதாரணமாக இந்த மாதிரி பட்டாபிஷேகம்னா வேறு தேசத்தில் இருக்கிற சிற்றரசர்களை தான் வரவழைப்பான். எல்லார் முன்னிலையிலேருந்து தான் அந்த பட்டாபிஷேகம் நடக்கும். தசரதரே சொல்கிறார், யார் யாருக்கு ஓலை அனுப்பணுமோ அவளுக்கெல்லாம் அனுப்பு, ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம்னுட்டு ஜனகருக்கு அனுப்பு, அவருக்கு அனுப்பு, இவருக்கு அனுப்பு அப்படின்னு இவர் சொல்கிறார். எல்லாருக்கும் அனுப்புன்னு. கேகய தேசத்துக்கு ஓலை அனுப்புன்னு சொல்லவே இல்லை, பட்டாபிஷேகன்றது சொல்லவே இல்லை. சரி இவனும் கூட என் தம்பி இல்லாத நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன்னு இவன் சொல்லணுமா வேண்டாமா? ராமபிரானும் சொல்லணும். எல்லாம் வால்மீகி ராமாயணத்தை வச்சுட்டு நம்ம பேச வைப்போம். வால்மீகி ராமாயணத்தில் இல்லை பட்டாபிஷேகம்னு சொன்னால் சரிதான்னு சொல்லிட்டார். அங்கேருந்து நேராக தன்னுடைய அரண்மனைக்கு போகிறார். இதெல்லாம் நியாயமான கேள்விக்கு விடை சொல்கிறேன். நேராக அரண்மனைக்கு போகிறார். சீதா பிராட்டி அவள்கிட்ட போய் சமாச்சாரத்தை சொல்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி எல்லாரும் போய் நம்ம பெருமாளை செய்ப்போம் வாங்கும் அப்படின்னு. அப்போ பூஜை திருவாராதன பெருமாள் ஆறு ரங்கநாதர் தான். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து என்ன நாராயணனை போய் சேவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியார் சொல்லுவோம். அங்கே நாராயணனை பிரார்த்திச்சு விட்டார். என்ன எல்லாம் நான் நினைச்சபடி நடக்கணும்னு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரா ராமபிரான். இவர் நினைச்சபடினா அது வேறு. அதுதான் விஷயம். இங்கே என்ன விஷயம்னா இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுல இவருக்கு இஷ்டமே இல்லை. அது மேலே கம்பர் சொல்ல போகிறார், நான் சொல்கிறேன். அது என்ன சொல்கிறாருன்னா பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுன்ற முதல்ல கேள்வி என்னன்னா அந்த சக்கரவர்த்தி பெருமாளுக்கும் இவருக்கும் சம்பாதம் நடந்ததாகவே சில பேர் ஒரே எழுதி வச்சுருக்கான். என்ன சொல்கிறாருன்னா அங்கே போய் என்ன சுவாமி நாளைக்கு பட்டாபிஷேகம் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டாபிஷேகம் நின்று போகிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை ஏற்பாடு பண்ணணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு போனார். அவர் இவர் நடக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு போகல, நின்று போகிறதுக்காக இவர் பிரார்த்திக்க போனார்னு தெரியுது. என்ன நடந்தது அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே என்னன்னா தசரதர் சத்தியவாதியான்னு கேட்டார். கைகேயினுடைய தாப்பனாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தவர் அந்த சத்தியத்தை மீறலாமா அப்படின்றது கேள்வி. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால் முதல்ல சத்தியம் பண்ணி கொடுக்குற அருகதையே இவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. இவர் பண்ணின சத்தியத்துக்கு மதிப்பு கிடையாது. எனக்கு இல்லாத சொத்தை நான் இன்னொருத்தர் பேரில் எழுதி வைக்க முடியுமா? என் சொத்தை தான் நான் இன்னொருத்தருக்கு எழுதி வைக்க முடியுமே தவிர இப்போ உங்காத்த போய் நான் இவருக்கு எழுதி வைக்கிறேன் நான் எழுதி வச்சுட்டா செல்லுமா? அது நான் என்ன சுவாமி அவர் அவ்வளோ பெரியவர் அவர் எழுதி வச்சாருன்னா அவருக்கு அதில் என்ன உரிமை? அப்படி பார்க்கிற பொழுது இந்த இக்ஷ்வாகு வம்ச ராஜ்யம் என்கிறது தசரதனுடைய சொத்து இல்லையே, அது பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தில் என்ன வழக்கன்னு கேட்டால் மூத்த பிள்ளைக்கு தான் ராஜ்யம், மற்றவர்களுக்கு ராஜ்யம். இத்தனை இதுக்கு முன்னாலேயே அண்ணன் தம்பிகளெல்லாம் இருந்திருக்கா. அப்போ இருந்தால் கூட மூத்தவனுக்கு தான் ராஜ்யன்றது பரம்பரையினுடைய ஒரு இதுவாக இருக்கிற பொழுதோ இவர் பரம்பரையில் உரிய ராஜ்யத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. இருந்தாலும் இவர் ஏன் பண்ணினார் சத்தியம்னு கேட்டால் அது கல்யாணத்தில் பண்ணுற சத்தியத்துக்கு மதிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டார்.
அதனால தான் 1000 போய் சொல்லி கல்யாணன்ற அளவுக்கு அதான் சொல்கிறா. மனுமகரிஷியே சொல்லி வச்சிருக்கார் 5 காலத்தில் போய் சொல்லலாமா. விவாக காலே ரதிசம் பிரயோகே தர்மஸ்ய சார்த்தே விப்ரஸ்ய சார்த்தே பிராணாத்தியே அப்படின்னு பஞ்சாமிருதானி வதேயுஹு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முதல்ல என்ன சொன்னார்னா விவாக காலே அப்படின்னு சொல்கிறார். விவாக காலத்தில் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் பொய் தான். நான் 100 சவரன் போடுறேன்னு சொல்லுவாளாம், முடியாது போயிடும். அதெல்லாம் அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் உண்டு, நிறைய உண்டு. அதனால் விவாக காலத்தில் கொடுக்குற சத்தியம் இல்லைன்றார் மனுமகரிஷி. அதே மாதிரி ரத்தி சம்பிரயோகே ரொம்ப ஆனந்தமாக இவளோட பத்தினியோட கூடி இருக்கிற பொழுது அவளை ஏதோ கேட்குறாங்க, அதுக்கு என்ன நாளைக்கு காத்தால ஆகிட்டு போய் வேறு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான். அவ்வளோதான். மற்ற நாள் கேட்டால் அது ஏதோ தூக்கத்தில் சொன்னதுன்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரத்தி சம்பிரயோகே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு போய் சொல்லலாம். விப்ரஸ்யச்ச அர்த்தே ஒரு பகவானுடைய அடியவனை காப்பாற்றுவதற்காக போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விப்ரஸ்யச்ச அர்த்தே பிராணாத்தியே சர்வதனா அபஹாரே பிராணாத்தியே பிராணனே போகிறதா இருந்ததுன்னா அந்த சமயத்தில் போய் சொல்கிறதுல தப்பில்லை அப்படின்னு ஏதோ சில காலங்களில் போய் அந்த மாதிரி ஒரு காலம். அதனால் இது தசரதரை இது பாதிக்கவே பாதிக்காது. 2 காரணம். முதல்ல இவருக்கு அதிகாரம் இல்லாத சொத்தை இவர் கொடுக்குறேன்னு சொன்னதே சத்தியம் ஆகாது. 2வது என்னன்னு கேட்டால் அது விவாக காலத்தில் சொன்னதாகினால அது சத்தியம் இல்லை அப்படின்னு அத்தையும் சொல்லிவிடலாம். 2வது என்னன்னா பரதனுக்குத்தான் ராஜ்யம் உரியது என்று ராமபிரானுக்கு முன்னமே தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதைத்தான் சித்திரக்கூட்டத்தில் பரதனிடத்தில் தெரிவிக்கிறார் ராமபிரான், அது வாஸ்தவம் தான். ஆனால் பட்டாபிஷேகத்துக்கு பரதனை வரவழைக்கணும்னு ஏன் சொல்லலை? தசரதரே போய் அப்படி சொன்ன பிற்பாடு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் இப்பொழுது ராமபிரானுடைய திருவுள்ளம் பட்டாபிஷேகம் அல்ல. என்ன விஷயம்னு கேட்டால் பட்டாபிஷேகம் பண்ணிட்டுட்டா மறுபடியும் கட்டுத்திட்டங்களோடு இங்கேயே இருந்தாகணும். இவருக்கு வெளியில் போகணும், நிறைய அடியவர்களை ரட்சிக்கணும். சொன்ன கோகவனோட ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோட அறுவரானோம், விபீஷணனுடன் எழுவரானோம். இவர் இந்த காரியங்களெல்லாம் பண்ணி தன்னுடைய சௌசீல சௌலபியங்களை வெளிப்படுத்தணுமானால் அயோத்தியில் உட்காண்டிருந்தால் நடக்காதுன்னு இவருக்கு தெரியும். அதனால தான் சக்கரவர்த்தி திருமகன் போய் நாராயணன் ரங்கநாதனை பிரார்த்திக்கிற பொழுது கூட இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு கேட்டாரே தவிர நடத்துறதுக்கு என்ன வழின்னு கேட்கல. அவருக்கு வேண்டியது என்னன்னா பட்டாபிஷேக பிரஸ்தாபம் தாக்குனார் ஆரம்பிச்சுட்டார், சரி அப்படின்னு இருக்கட்டும். இப்போ பரதாழ்வானை வரணும்னு நம்ம சொல்லி அவனுக்குத்தானே ராஜ்யம் இப்போ பரதன் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். தாபனார்த்தம் என்னப்பா தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, பரதனுக்கு தானே ராஜ்யம், அவனை இல்லாத நான் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது, பரதனையும் வரவழைச்சுடு அப்படின்னு சொன்னான். என்னடா அவன் பிள்ளையே இப்படி சொல்லிட்டான்னு வெக்கப்பட்டு அவர் என்ன பண்ணார், பரதனை அழைச்சுன்னு வந்துடும். பரதனை அழைச்சுன்னு வந்தால் என்ன ஆகும்? இந்த கலகமெல்லாம் நடந்தாலும் கூட கடைசியில் பரதாழ்வான் என்ன சொல்லுவான், அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மத்தரசுதானே அப்படின்னு அவன் சொல்லுவான். எனக்கு ராமபிரானுடைய திருவடி சூடும் அரசு தான் வேணுமே தவிர எனக்கு பட்டாபிஷேகம் ஒருபொழுதும் நான் பண்ணி பின்னால் அதுதானே நடந்தது. என்ன நடந்தது நீ அது பின்னால் அது கூட கம்பர் ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறேன் அத்தியம் என்ன சொல்கிறான் அந்த கம்பர் அத்தியம் சேர்த்தே இப்போ சொல்லிவிடுறேன். கைகேயின் இடத்துல போகிறான். கைகேயி இடத்துல போன உடனே கைகேயி என்ன பண்ணுறான், நீ என்ன பண்ணணும், தாழிரன் சடைகள் சாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூழி வெங்கான நன்னி புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டின் வாவென்று இயம்பின அரசன் என்றாள். போய் சொல்லிட்டாவோ என்ன சொன்ன, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. கைகை சொல்கிற வார்த்தை இது, கம்பர் சொல்கிற பாட்டில் என்ன சொன்னா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள போகிறான். அதனால நீ என்ன பண்ண, ஜடாமுடி தரித்து காட்டுக்கு போகணுன்றது மாத்திரம் நிர்பந்தம் இல்லை, காட்டுக்கு எப்படி போகணுன்றது நிர்பந்தம். இப்படி ராஜாவா போகக்கூடாதுங்க, எப்படி போகணும், தாழன் சடைகள் தாங்கி தான் கரும் தவம் மேல் கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி போ, நல்ல தீர்த்தங்கள்லாம் போய் தீர்த்தமாடு. நாட்டு கடைசியில் 7 ஆண்டின் வா, 7 ஆண்டு கழிச்சு வேணா நீ திரும்பி வா அப்படின்னு நான் சொல்லலை, இயம்பினன் அரசன் என்றான். அரசன் என்றாள் ராஜா சொல்கிறான், சக்கரவர்த்தி அவர் மூர்ச்சையாக கெடுக்கிறார். இவள் சொல்கிறான் அவர் எங்கே சொல்லாத போட போகிறாரோன்னுட்டு கைகை இந்த வார்த்தையை சொல்கிறான். இதை கேட்ட உடனே ராமபிரான் சொன்ன வார்த்தையை கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார், மன்னவன் பணியன்றாயிலும் நும் பணி மறுப்பனோ பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அவன் சொல்கிற வார்த்தை என்ன அழகான வார்த்தை. மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ அப்படின்னு சொன்னாலாம். என் இனி உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன்
மின்னொளிர் காணமென்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அவன் கம்பர் சொல்ற வார்த்தை இது. அதுல ரொம்ப அழகான வார்த்தை அது. என்ன சொல்லணும்? மன்னவன் பணியன்றாகிலும் நும்படி மறுப்பனோ. நம்ம தாப்பனார் சொல்றாருன்னு சொல்றீங்களே, வேண்டாம் சுவாமி வேண்டாம், நீங்க சொன்னா கூட, தாயார் சொன்னா கூட நான் கேட்பேன். எனக்கு தாயும் தான் தாப்பன் ஸ்தானத்தில் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு தான் அது வார்த்தை. ஆனால் அதில் உள்ள என்ன எனக்கு இருக்கட்டா, மன்னவன் பணி என்று ஆகிலும் பணி மறுப்பனோ அப்படி பிரிச்சாக்க என்ன அர்த்தம்? இது நிச்சயமாக எங்கள் தாப்பனார் என்ன காட்டுக்கு போக சொல்லுவரா மாட்டாரான்னு எனக்கு தெரியாதா? மன்னவன் பணி என்று ஆகிலும் பணி மறுப்பனோ. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பரதாழ்வான பெத்த தாயார் நீ, ஆனால் பரதனை உள்ளபடி உணர்த்தவன் நான் தான், உனக்கு கூட தெரியாது. பரதன் எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்ன. என்ன தெரியும் அப்படின்னு கேட்டான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. இங்கே மேலே எழுந்த வாரியா அதுக்கு அர்த்தம் பார்த்தா என்ன இருக்கு தெரியுமோ? என் தம்பிக்கு ராஜ்யம் கிடைச்சா எனக்கு கிடைச்சா மாதிரி. பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. நான் எனக்கு தம்பிக்கு ராஜ்யம் கிடைச்சா எனக்கு ராஜ்யம் கிடைச்சா மாதிரி, அதில் எனக்கு ஒரு துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது அல்ல. என்ன சொல்கிறார் அதை இன்னொரு வாட்டி சொல்லி பாருங்க. பின்னவன் பெற்ற செல்வம் எது? அடியனேன் பெற்றதன்றோ. இப்போ எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்துருக்கியோ அதான் உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கியோ, அது மறந்துட்டியேன்றார். உனக்கு தெரியலையே, பரதாழ்வானை பற்றி தெரியல. நீ என்னை பார்த்து என்ன சொன்ன? தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேல் கொண்டுன்னு சொன்னீங்க. இதே தான் பரதனம் பண்ண போகிறான் நாளைக்கு. என்ன பண்ண போகிறான்? வந்த பிற்பாடு அவர் ராமபிரான் எப்போ தெரியுமோ, அயோத்தியிலேருந்து புறப்படுற பொழுதே, சித்திரக்கூட்டத்துக்கு புறப்பட ராமன் எப்படி போனான்னு கேட்கிறார். அதாவது வந்து எல்லா விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளினான்னு சொல்கிறாளாம். உடனே எப்படி போனார் வனத்திற்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா சொல்லிவிட்டா ஜடாமுடி தரித்து. ஜடாமுடி தரிக்கிறதுனா என்னென்னா, தீட்சை வளர்க்கணும். நிறைய காலங்கள் தீட்சை வளர்த்தா என்ன ஆகும்? தலையெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி பேனுக்கெல்லாம் வந்துடும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுக்காக அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்தசாலை இருக்க ஏழிலை பாலைன்னு ஒன்று மரம் உண்டு. அந்த மரத்தினுடைய பாலை எடுத்து தலையில் அப்படியே தடவிட்டு விட்டா அப்படியே சடையாயிடும். சடையாயிட்டா அதுக்கப்புறம் தலையில் அது ஒன்றும், அது ஒரு தோல் மாதிரி ஆகிடும் தலை முடியே. அது நம்மளுக்கு எந்த விதமான, அது ஜலத்தில் குடித்தாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். அது இல்லாட்டா அது நமக்கு முடி கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு தான் ஜடாமுடின்னு பேர். அது அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, கவரம் தான் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு தான் ஜட்டா விசர்ஜனம்னு பேர். கடைசியில் பட்டாபிஷேகம்னா அதுதான் பண்ணுறான், ஜட்டா விசர்ஜனம்னு பேர். அதனால் அந்த மாதிரி ஜடாமுடி அங்கேயே இப்போ ஏழிலை பாலையை வரவழைச்சு ராமபிரான் தன் தலையில் சேர்த்து ஜடாமுடி இப்போ பண்ணிட்டு வர்றார், களம்பச்சியே. அப்புறம் மர உரி, இந்த பட்டு வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு மரத்துலேருந்து, அந்த மர உரின்னு ஒன்று உண்டு, மரத்துலேருந்து எடுத்த இழைகளை கொண்டு பண்ண உரி அது. இதையெல்லாம் தரித்துட்டு அவர் முனிவர்கள் காட்டில் எப்படி இருப்பாளோ அப்படி தான் அயோத்தியிலேருந்து புறப்பட்டார் ராமபிரான். இதெல்லாம் சொன்ன உடனே பரதாழ்வான் என்ன பண்ணினான்? சக்கரவர்த்தி திருமண போய் திரும்பி வரணும்னு கூட்டுட்டு வரத்துக்கு போனானே, போகிற பொழுது முதல்ல எனக்கம் கொண்டா அதெல்லாம் கேட்டு. இங்கேயே அயோத்தியில் என்ன பண்ணான்னா, தான் ஏழிலை பாலை, அந்த பாலை எடுத்து கடையில் தடவிண்டு தான் மரபுரி தரித்து ராமபிரான் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கணும்னு சொல்லி அப்படியே போய் ஒரு காலில் விழணும். அதனால் என்ன தெரியாது, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. இப்போ அடியனேன் பெற்ற செல்வம் என்றோ பின்னவனும் பெற்றதுன்னு அர்த்தம். அடியனேன் பின்னவன் என் தம்பிக்கு கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரின்றது மேலெழுத்த வாரியான பொருள். ஆனால் ஆழ்ந்த பொருள் என்னன்னா, எனக்கு என்ன கிடைச்சதோ அதான் தான் தம்பிக்கும் என் தம்பிக்கும் வாங்கி கொடுத்துருக்க. நீ என்னை பார்த்து தாழிரின் சடைகள் தாங்கி தாங்கரன் தவமேல் கொண்டு என்று நீ சொன்னீங்க. அதுதான் அவனை என்ன பண்ணுறான்னா, நந்தி கிராமத்தில் வந்து இந்த பரதாழ்வான் 14 வருஷமும் சக்கரவர்த்தி திருமகன் காட்டில் தரையில் தானே படுத்துப்பார். அதனால் இவன் தரையில் படுத்துப்பான். ராமன் காட்டில் என்னென்ன பண்ணுறானோ அதே காரியத்தை இவன் நாட்டில் இருந்து பண்ணுறான். ஏன் நாட்டில் இருந்து பண்ணுறான்னு கேட்டால் வேறு வழி இல்லை, ராஜ்யத்தை ஆடுறதுக்கு நீ போய்த்தான் ஆகணும்னு பெருமாள் கட்டளை இட்டு விட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் காட்டில் பண்ணது கூட சுலபம், அந்த காரியத்தை இவர் நாட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யோஜனை பண்ணி பாருங்க, அந்த காரியத்தை இவர் பண்ணியிருக்கார். ஆகையினாலே பரதாழ்வான் எப்படிப்பட்டவன்? பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று இவர் சொல்லும்படியான இப்படி இருக்கிறவன் இருக்கிற பொழுதோ இவனை போய் கேகய தேசத்திலிருந்து வரவழைத்தோன்னு எடுத்துக்கொள். உடனே என்ன ஆகும்? அங்கே பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னான். உடனே இந்த மந்திரையே சொல்கிறா, கைகையே சொல்கிறா. நேர தசரதத்தை போய் சொன்னான். அடுத்த நிமிஷம் தசரத சரி பரதனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா, அடுத்த நிமிஷம் பரதன் என்ன பண்ணுவான்னா தசரதரையே வெட்டி போட்டாலும் போட்டுவிடும். அவ்வளவு பின்னால் வரப்போகிறது. அதெல்லாம் என்ன சொல்கிறார்? எல்லாத்தையும் கேட்டு பரதாழ்வான் சொல்கிறான். என்ன சொல்கிறார்? இந்த நாம் பண்ணின பாபம் தான் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. இந்த மந்தராயாக நக மாதுரஸ்யாக தோஷோ ந ராஜ்ஞா நச்ச ராகவஸ்யா மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய.
என்ன சொல்கிறேன், இது என் தாயார் பண்ணின தப்பு இல்லை. தாயார் என்ன பண்ணுறது, அவள் பெண் புத்தி, அதனால் அவள் ஏதோ போட்டுவிட்டான். நம்ம மாத்துதர்த்தியாக நம் மந்தராயாக, மந்தரை என்னால் ஆறு, அவள் ஏதோ ஒரு வேலைக்காரி, அவள் ஒரு காரியத்தை பண்ணினான், அவளை போய் குறை சொல்ல முடியுமா? நம் மாத்துரஸ்யாக, என் தாயார் பேர்லேயும் தப்பு இல்லை. நச்சோ தோஷோ ந ராஜ்யா, தாயார் சொன்னதை தசரதர் கேட்டிருக்கலாமா? ராஜ்ய காரியத்துக்கெல்லாம் நீ வராதேன்னு ஒரு கூசல் போட வேண்டியது தானே. பொண்ணல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு அவள் பேரில் பிரீத்தி அதிகம். ஆனால் நான் தோஷோ ந ராஜ்யா. சரி, தாப்பனார் சொன்னாலும் கூட ராமன் என்ன சொல்லணும், எனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? எங்கள் தாத்தா சொத்து இது, எப்படி இருந்தாலும் எனக்கு இது உரியது. அது இருக்கிற பொழுதோ நீ ராஜ்யம் கிடையாதுன்னு நீ எப்படி சொல்லுவேன்? என்ன தகப்பனாரையே சிறையிலிட்டு அவன் ராஜ்யத்தை ஆண்டிருக்கலாமே. ஆனால் அதை பண்ணலை சக்கரவர்த்தி இதுமன். ஆனால் தோஷோன ராஜ்ய ராகவசியா, அவர் பேர்லேயும் தப்பு இல்லை. பின்ன யார் பேரில் தப்பு அப்படின்னு கேட்டால், மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து, எல்லாம் நாம் பண்ணின பாபம். என்னென்ன இந்த கைகை வயத்தில் இப்படி ஒரு பிள்ளையா நான் பறந்தேனே, அந்த பறந்த பாபம்தான் ராமபிரானை இப்படி வனத்திற்கு அனுப்பி வைத்தது. என மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யா என்று இப்படியெல்லாம் அவன் சொல்கிறான். அப்போ இதை பாருங்கள், அவ்வளவு அவன் சொல்லியிருக்கான்னாக்கா அப்போ என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட பரதனை வரவழைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, வனவாசம் கிடைத்திருக்காது, பட்டாபிஷேகம் தான் நடந்திருக்கு. இன்னைக்கே ஸ்ரீராமாயணம் முடிஞ்சு போயிருக்கு. அதனால தான் பார்த்தார் தசரதரே வாயை திறந்து பரதனுடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ணின பொழுதும் கூட இவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் ராமபிரான் வாயை மூடி இருந்தார்னா அவரும் சத்தியவாதியாக இருந்ததற்கு அதுதான் காரணம். அதை எப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள், கம்பர் பாட்டு 2 சொல்லி இன்னைக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், அவகாசம் ஆகிடுத்து, நிறுத்துறேன். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், அந்த ராஜ்யம்னு சொன்னான், அதுக்கப்புறம் அவனுக்கு வனவாசம்னு சொன்னான். இதை கேட்கிற பொழுது ராமனுடைய உள்ளங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். கம்பர் அது சொல்லுவார், எங்கள் காஞ்சி சுவாமி சொல்லுவார், இதை வர்ணிக்கணுன்ட்டு கம்பர் என்ன பண்ணாராம், எத்தனையோ யோஜனை பண்ணாராம், ஒன்றும் அவருக்கு தோணவே இல்லை. அப்படியே ஓலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படுத்துன்னு தூக்கிட்டார். அப்புறம் பார்த்துக்கலான்னு சொப்பனத்தில் வந்தானான் சக்கரவர்த்தி திருமன், தன்னுடைய திருமுக மண்டலத்தை காட்டினான். உடனே அதை அப்படியே பாட்டாக எழுதி வச்சார். இப்பொழுதெம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ செப்பருங்குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு அவ்வாசக முறைக்க கேட்ட அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. உனக்கு ராஜ்யம் என்று சொன்ன பொழுது ராமனுடைய திருமுக மண்டலம் தாமரை போலே இருந்தது. உனக்கு ராஜ்யம் இல்லை வனவாசம்தான் சொன்ன பொழுது அது எப்படி இருந்ததுன்னா அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான்னு சொன்ன. தாமரையை காட்டிலும் இன்னும் அதிகமாக இருந்தது. சந்தோஷம். ராஜ்யம்பா வனவாசோவா வனவாசோ மகோதயா அப்படின்னு சொல்ற. அது ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க கம்பர். தெருளுடை மன்னன் தெருளுடை மனத்து மன்னன் ஏவலின் திறம்ப அஞ்சி இருளுடை உலகந்தாங்கும் இன்னலுக்கு எந்து நின்றான் உருளுடை சகடம் பூண்ட உடையவன் வைத்த காரேறு அருளுடை ஒருவன் நீக்க அப்படி அவிழ்த்ததொத்தான். என்ன சொல்ற, தெருளுடை மன்னன் கொஞ்சம் அஜ்ஞானம் குழந்தை பேரில் ஆசை தசரத சக்கரவர்த்தி. அதனால என்ன பண்ண, அவர் கட்டளை இட்டுட்டார். அந்த ஏவலின் திறம்பாஞ்சி தசரதன் சொன்ன கட்டளை மீறத்துக்கு இஷ்டம் இல்லை. அதனால அடியேன் சரி சரி அப்படின்னு சொல்லி தசரத சொன்னதெல்லாம் ஒத்துணுட்டார். இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு இயைந்து நின்றான். இந்த ராஜ்யபாரத்தை வகிக்கிற இன்னல் பெரிய பாரம் துக்கம் அதுக்கு சரின்னு சொல்லிட்டானான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் திருப்பி கூட்டவன அவனுக்கு ராஜ்யம் கிடையாது வனவாசம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொல்றார், உருளுடை சகடம் பூண்ட உடையவன் உய்த்த காரேறு. அதாவது இந்த மாட்டினுடைய கழுத்தில் எப்போ பார்த்தாலும் உழல் தடி கட்டி வச்சிருப்பாலும் அது இழுத்துன்னு போகிறதோ ஏறுது வண்டியை. அது வண்டி நிற்கிற காலத்தில் கூட அப்படியே இருக்குதான் அந்த இதில். உடனே அப்போ என்ன பண்ணான், அருளுடை ஒருவன் நீக்க அப்படி அவிழ்ந்ததொத்தான். யாரோ ஒருத்தன் தர்மச புத்தி உள்ளவன் வந்து ஐயோபாவும் இந்த மாடு கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த கயத்தை அவுத்து அந்த மாடை அவிழ்த்து விட்டான்னா அது எவ்வளோ சந்தோஷமாக போகும். அந்த மாதிரி ராமன் சந்தோஷப்பட்டான் சொல்கிறார். உருளுடை சகடம் பூண்ட உடை அவன் உய்த்த காரேறு அருளுடை ஒருவன் நீக்க அப்பிணி அவிழ்த்ததொத்தான் என்று இப்படியெல்லாம் ராமபிரான் வனத்திற்கு எழுந்துள்ளுகிற பொழுது அவ்வளவு சந்தோஷப்பட்டான் சொல்கிறாளே. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வனவாசத்தை தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அந்த வனவாசம் இப்போ இவர் பட்டாபிஷேகம் சொன்னதே பயந்து போயிட்டான் ராமபிரான். ஏன்னா பட்டாபிஷேகம் நடந்து போயிடுத்தோன்னா அப்புறம் வனவாசத்திற்கு எப்படி போகிறதுன்னு. நல்ல வேலை மந்தரை வந்தான். உண்மையாக மந்தரை என்கிறவள் அவனுக்கு உதவி புரிவதற்கு தான் வந்தாளே தவிர
வேலுடைய மந்தரையோ கைகேயோ எல்லாம் இவனுடைய இஷ்டம். அதுதான் நடந்தது. அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இன்றைய தினம் நிறுத்தினேன். நாளைக்கு மீதியை பார்ப்போம். இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறார் வேதாந்த தேசிகன். பாதுகா சகஸ்திரம் என்கிற கிரந்தத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். ரொம்ப அழகான விஷயம். அது என்ன சொல்கிறார்? ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதாவப்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்சா சிந்தாதீதா சமஜனிததா பாதுகாக்ரியாபிஷேகா துர்விக்ஞேய சகிருதயமஹோ தெய்வமற்ற பிரமாணம். ராமபிரானுடைய திருவுள்ளந்தான் அங்கே பிரமாணம். எல்லாரும் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் யார் சொன்னதும் நடக்கலை. கடைசியில் ராமன் சொன்னது தான் நடந்தது, நினைச்சது தான் நடந்தது. ஏன்னா அப்படின்னா ராமன் நினைத்தது. ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு இன்னும் நான் விவரித்து சொல்கிறேன். ஏன்னா பாதுகாப்பட்டாபிஷேகம் சொல்லச்சு அதை கண்டிப்பாக சொல்லணும். அதனால் அங்கே சொல்கிறேன். அப்படி இவன் போகிறான். போகிற வழியிலே தான் குஹனை சந்திக்கிறான். குஹனிடத்தில் அவன் எப்படியெல்லாம் பழகிறான்ங்கிறதை ஆழ்வார்கள் அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். என்ன சொன்னால் அவனை பார்த்த உடனே அப்படியே உகந்து தோழன் நீ இங்கொழி என்ன சொற்கள் வந்து ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி. இவனுடைய மேன்மை எங்கே, அவனுடைய தாழ்வு எங்கே? ஆனால் அதையெல்லாம் பார்க்காமல் அவனை அப்படியே ஆறத் தழுவிக்கொண்டு என உகந்து தோழன்னு சொன்னான். என்னுடைய தோழன் நீன்னு சொன்னான், என்னுடைய தம்பின்னு சொன்னான். என்ன இதெல்லாம் பார்க்கிறவன் இந்த சௌலபியத்தை நாம் எங்கே பார்க்க முடியும்? அந்த சௌலபியத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ராஜ்யத்தையே துறந்து அவன் வனவாசத்திற்கு எழுந்தொழினான். என்ன அந்த குஹன். அதனால்தான் பெரியாழ்வார் கூட அதை சீரணிந்த தோழமை என்று சொல்கிறார். அதை கம்பரும் கூட பாசுரத்தில் சொல்கிற பொழுது நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன், என்னுடைய தோழன் நீ, என்னுடைய இளவல் நீ, என்னுடைய தம்பி உனக்கும் தம்பி அப்படின்னெல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் அந்த சௌலபியம் அதை வெளிப்படுத்தினான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இதுக்கு மேலத்தான் பரதாழ்வான் வருகிறான். உங்களுக்கெல்லாம் தெரியும் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் என்கிறது ஏற்படுகிறது என்று அந்த பாதுகா பட்டாபிஷேக விஷயத்தை நாளை தான் அனுபவிக்கிறோம். ஆனால் அங்கேயும் கூட நான் சந்தேகம் நேற்றையை சொன்னால் அது நாளைக்கு தான் வரப்போகிறது. என்ன சந்தேகம்னா இந்த பாதுகை எங்கிருந்து முளைத்ததுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். இல்லை பாதுகை இருக்கிறது, பாதுகைக்கு பட்டாபிஷேகம்னா அந்த பாதுகை எங்கேருந்து வந்தது? இல்லை ராமபிரான் காற்றுக்கு எழுந்தொழுகிற பொழுதே பாதுகை போட்டுட்டு போனான்னு சொன்னான். அப்படி போகலை, போகக்கூடாது. ஏன்னா முனிவர்களாக இருக்கிறவா அந்த மாதிரி கல்லிலும் முள்ளிலும் நடக்கணும்னு சொல்கிறாலும் இல்லையோ, அதுக்கு இல்லாத போயிடும். அதனால் பாதுகை போட்டு அப்போது இல்லை இவன் கையிலேயே பாதுகையை எடுத்துகிட்டு போனான் பரதாழ்வான்னு சொன்னான். அப்போ ராமன் திரும்பி வரப்போகிறதில்ல, பாதுகைக்கு தான் பட்டாபிஷேகம் ஆக போகிறதுன்னு பரதனுக்கு ஏற்கனவே தெரியுமா? முன்கூட்டியே முடிவு செய்து எடுத்துகிட்டு போனானா? அப்போது ராமனை திரும்பி வரணும்னு அவன் பிரார்த்தித்ததெல்லாம் பொய்யா? இந்த சந்தேகமெல்லாம் நமக்கு வரதோ இல்லையோ? சந்தேகத்துக்கெல்லாம் விடையை நாளை தினம் தெரிவிக்கும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஷியாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராத்ருபிஸ் சகசீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்தசாகேதவாசாய சித்திரகூட்டவிஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாத்தாய மங்களம் சௌமித்ரிணா ச ஜானக்யா சாபபாணாசிதாரிணே संसेव्याय सदा भक्त्या स्वामिने मम मंगलम दंडकारण्यवासाय खंडिता अमरशत्रवे गिरिधरराजाय भक्ताय मुक्तिदायास्तु मंगलम सादरं सबरीदत्त बलमूलाभिलाषिणे सौलभ्य परिपूर्णाय सत्तोद्रिक्ताय मंगलम हनुमत् समवेताय हरीशाभीष्टदायिने पालिप्रमुदनायास्तु महाधीराय मंगलम श्रीमते रघुवीराय सेतोल्लंघित सिंधवे जितदाकृतराजाय रणधीराय मंगलम विभीषणकृते प्रीत्या लंकाभीष्ट प्रदायिने सर्वलोकशरण्याय राघवाय मंगलम आसाद्य नगरीं दिव्यामभिषिक्ताय सीतया राजाधिराजराजाय रामभद्राय मंगलम ब्रह्मादिदेवसेव्याय ब्रह्मण्याय महात्मने जानकी प्राणनाथाय रघुनाथाय मंगलम श्रीमते सौम्यजामातृमुने कृपया अस्मानुपेयुषे महते मम नाथाय रघुनाथाय मंगलम मंगलाचासनपरैर्मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मंगलम रम्यजामातृमुनिना मंगलाशासनं कृतं त्रैलोक्याधिपतिः श्रीमान् करोतु मंगलं सदा वृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणीप्राणनादाय पार्थसूताय मंगलम श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमंगलम
ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்திரு முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.